அது டிப்ளமா இன் தியாலஜியாக இருந்தது. டிப்ளமா இன் தியாலஜி இப்போது நம்ம பேச்சுலர் ஆஃப் தியாலஜி என்று நம்ம மாற்றிருக்கோம். அதாவது ஒரு டிகிரி கோர்ஸாக நம்ம மாற்றிருக்கோம். இந்த டிகிரி கோர்ஸுடைய எலிஜிபிள் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நான் அனுப்பியிருக்கேன். இந்த பிடிஹெச் உடைய எலிஜிபிள், வாட் இஸ் த எலிஜிபிள் ஆஃப் த பிடிஹெச் அப்படின்னு சொல்லி 2 குரூப்லேயே அது குறித்தான காரியங்கள் அனுப்பியிருக்கேன். ஒருவேளை இந்த நீங்கள் பிடிஹெச் படித்து முடிச்சிட்டிங்கன்னா அடுத்து வந்து நீங்கள் எம்டி லெவல் நீங்கள் ஜாயின் பண்ணலாம். சரிங்களா? மாஸ்டர் ஆஃப் டிவினிட்டி அந்த லெவலில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நம்ம படிக்கிறது வந்து ஒரு பிஏ லெவல் ஆக்சுவலாக அது வந்து ஒரு 3 years கோர்ஸாக இருப்பதனாலே விரிவான ஒரு பாடங்களை நாங்கள் சொல்லிக் கொடுக்க போகின்றோம். டிப்ளமா அப்படின்னு சொன்னால் அது குறுகிய கால பாடத்திட்டங்கள். அது வந்து ஓரளவுக்கு தான் நம்மளால் எடுக்க முடியும். ஆனால் பிடிஹெச் வந்து மிக உங்களுக்கு பிரோஜனமாக இருக்கும், உங்களுடைய ஊழியர்களுக்கு மிக இது பிரோஜனமாக இருக்கும். அதனால இதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நான் கடந்த கிளாஸ்லேயே நான் சொன்னேன், எஸ் தெரியலையா? ஓகேவா? ஓகே, கடந்த கிளாஸ்ல நான் சொன்னேன் நமக்கு வந்து இந்த வேதாகம கல்லூரி வந்து நமக்கு அவசியம் தான். ஏன் அவசியம் அப்படின்னு சொல்லும்போது நிறைய பேர் இன்னைக்கு வந்து போதிக்கிறார்கள். ஆக்சுவலாக நம்ம சபையில கேட்கின்ற மெசேஜ்கள், சர்மன், அவங்க கொடுக்கின்ற செய்திகள் வேறு. ஆனால் வேதாகம கல்லூரியுடைய விளக்கங்கள் வேறு. சரிங்களா? வேதாகம கல்லூரியுடைய விளக்கங்கள் வேறு. இப்போ சபையில கொடுக்கின்ற உபதேசங்கள் ஞாயிற்றுக்கிழமையில நம்ம மெசேஜ் கேட்கணும். ஆக்சுவலாக அந்த மெசேஜ் எப்படின்னா, ஒரு வீடு கட்டி அந்த வீட்டுக்குள்ள உங்களை கொண்டு போகாம வெளியில மாத்திரம் பாருங்க அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. ஒரு வீடு நல்லா அழகாக கட்டிட்டு என்ன பண்றோம், வீடை கட்டிட்டு வெளியில மாத்திரம் நின்று பாருங்க அப்படின்னு சொன்னா அது வந்து ஒரு பிரோஜனமும் இல்லை. இதுதான் உபதேசம், சபையிலே கொடுக்கின்ற ஞாயிற்றுக்கிழமையிலே போதகர்கள் கொடுக்கின்ற உபதேசம். ஆனால் ஒரு வேதாகம ஆசிரியர் என்ன செய்கிறார், உங்களை அந்த வீட்டை திறந்து உள்ள கொண்டு போறார். ஓகேவா? வீட்டை திறந்து உள்ள கொண்டு போய் ஒவ்வொரு அறைகளாக உங்களுக்கு காட்டுறாங்க. எந்தெந்த இடத்துல என்னென்ன ரூம்ஸ் இருக்கு, என்னென்ன இருக்கு அப்படின்னு ஒவ்வொரு அறைகளாக காண்பிக்கும் போது தான் உங்களுக்கு வந்து இந்த அறை இவ்வளோ அழகாக கட்டப்படுங்க. அப்போதான் அதனுடைய காரியங்கள் உங்களால் புரிந்து கொள்ள முடிகிறது. அதே போலதான் பைபிள் காலேஜ் என்பது இன்னைக்கு நாங்கள் சபையிலே ஞாயிற்றுக்கிழமையில பிரசங்கிப்பது பொதுவாக நாங்கள் பிரசங்கிக்கிறோம். ஏன்னா அது ஆழமான சத்தியங்களையே நாங்கள் உள்ளே கொடுக்க முடியாது. ஏன்னா பல தரப்பட்ட மக்கள் வருவாங்க. சிலர் வந்து ஓரளவுக்கு படித்தவர்கள் இருப்பார்கள், சிலர் படிக்காதவர்கள் வருவார்கள், அந்த அளவுக்கு புரிந்து கொள்ளாதவர்கள் சில பேர் வருவார்கள். இப்போ எல்லாருக்குமே நம்ம ஏற்ற வகையில தான் ஞாயிற்றுக்கிழமை மெசேஜ் கொடுக்க முடியும். ஆனால் அந்த இடத்துல வரலாற்றுகளையோ மற்ற காரியத்தையோ என்ன பண்ண முடியாது, பேசிக்கொண்டிருக்க முடியாது. ஆனால் வேதாகம கல்லூரி அப்படின்னு சொல்லும்போது தான் நாம் ஆழமாக இதுக்குள்ள நம்ம போக போகின்றோம். இந்த பிடிஹெச் வகுப்புல நாம் வெறும் பைபிள் மாத்திரம் நாம் படிக்க போவதில்லை. ஏற்கனவே நான் சொன்னேன், வெறும் பைபிள் மாத்திரம் நான் கோட் பண்ண போவதில்லை. குறிப்பாக யூதர்களுடைய அந்த ஏடுகள் அப்படின்னு சொல்லுவாங்க, ஸ்க்ரால்ஸ். ஓகேவா? அந்த ஜூவிஷ் ஸ்க்ரால்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர்களுடைய ஏடுகள், அப்புறமா பாபிலோனியர்களுடைய ஏடுகள், அடுத்து எகிப்தியர்களுடைய பண்டைய காலத்து ஏடுகள், இவைகள் எல்லாமே ஆதாரபூர்வமாக எடுத்து உங்களுக்கு நான் டீச் பண்றதுனால வேதாந்தத்துல ஒவ்வொரு காரியங்களும் உங்களுக்கு சரியாக புரிய ஆரம்பிக்கும். அதனால இது மிக பிரோஜனமாக இருக்கும் என்பதை நான் நம்புகிறேன். இன்னும் சொல்லப்போனா இந்த வகுப்புகள், இந்த வேதாகம வகுப்புகள் என்று சொல்லும் பொழுது நமக்கு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வருவது மட்டுமல்லாமல் நம்மை ஒரு ஆவிக்குரிய ஒரு மெச்சூரிட்டி, ஒரு பெரிய ஒரு ஆவிக்குரிய தன்மைக்குள் நம்மை கொண்டு வரும். இன்னைக்கு அநேகர் வந்து ஒரு வசனத்தை எடுத்து அந்த வசனத்துக்கான அர்த்தங்கள் தெரியாமல் பிரசங்கிப்பார்கள். அர்த்தங்கள் தெரியாமல் பிரசங்கிப்பதனால எந்த சூழ்நிலையில எப்போ சொல்லப்பட்டது அப்படின்னு தெரியாததுனால நிறைய பேர் என்ன செய்யறாங்க, அது வந்து தப்பா உபதேசிப்பதினால அது என்ன ஆகுறது, நிறைய பேருக்கு அந்த சரியான செய்தி போய் அவங்க போய் ரீச் ஆகுறதில்ல. அதனால நம்ம ஒரு பகுதி வேதாகமத்துல ஒரு பகுதி எடுத்து நம்ம பிரசங்கிக்கிறோம்னு வச்சுக்கோங்க. அப்ப அந்த பிரசங்கிக்கும் பொழுது இது யாருக்கு சொல்லப்பட்டது, எந்த சூழ்நிலையில சொல்லப்பட்டது, இது எங்களுக்கு சொல்லப்பட்டதா, அது மற்றவர்களுக்கு சொல்லப்பட்டதா அப்படின்னு சொல்லி அந்த செய்தியை நாம் விவரித்து சொல்லும் போதுதான் அது புரியும். பொதுவாக உதாரணத்துக்கு ஒரு வசனத்தை சொல்கிறேன், கால் மிதிக்கும் தேசத்தை உங்களுக்கு நான் தருவேன். நிறைய பாஸ்டர்ஸ் இந்த மெசேஜ் என்னன்னு நினைக்கிறாங்கன்னா, நாங்கள் எங்கெல்லாம் போய் கால் வைக்கிறோமோ அதெல்லாம் எங்களுக்கு என்ன ஆகிடும், அந்த தேசங்கள்லாம் எங்களுக்கு சொந்தமாக மாறிடும்னு அவங்க நினைக்கிறாங்க. அப்படின்னு பார்த்தா
இன்னைக்கு இந்தியாவில் எத்தனையோ ஊழியக்காரர்கள் என்ன பண்ணியிருக்காங்க, கிராமங்களையோ பட்டணங்களையோ எத்தனையோ இடங்களில் போய் கால் வச்சு ஊழியம் பண்ணியிருக்காங்க. அவைகளும் இன்னைக்கு கிறிஸ்துவ நாடாய் மாறி இருக்கிறதா? இல்லையே. அப்ப அந்த வாக்கு தத்தங்கள் என்ன? வாக்கு தத்தங்கள் வர பிடிக்கணும். அந்த வாக்கு தத்தம் ஆபிரகாமுக்கு ஆண்டவர் கொடுத்தார். யூதர்களுக்கு தனி ஸ்பெசிபிக்கா யூதர்களுக்கு என்று கொடுக்கப்பட்ட ஒரு வாக்கு தத்தம். அந்த வாக்கு தத்தத்தை நம்ம என்ன நினைச்சுக்கிறோம்னா, இந்த வாக்கு தத்தங்கள் எங்களுக்கு உரியதுன்னு நினைச்சு நம்ம என்ன பண்ணோம், அதை தப்பாக நாம் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். இன்னொரு காரியத்தை நான் பேசுகிறேன். கடன் வாங்காதிருப்பீர்களாக, நீங்களும் அநேகருக்கு கடன் கொடுப்பீர்கள். ஆக்சுவலா இது நமக்கான ஒரு வாக்கு தத்தமே அல்ல. யூதர்கள் இஸ்ரவேல் நாட்டுக்கு ஆண்டவர் கொடுத்த ஒரு வாக்கு தத்தம். சரிங்களா? இஸ்ரவேல் நாட்டுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வாக்கு தத்தம். இந்த வாக்கு தத்தங்களை இந்த நாள் வரைக்கும் இஸ்ரவேலர்கள் கடைபிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். அது அவங்களுக்கான ஒரு வாக்கு தத்தம். ஏன்னா உலக எல்லா நாடுகளும் உலக வங்கியிலிருந்து கடன் வாங்கி கொண்டிருக்கிறது. ஆனா இஸ்ரவேல் நாடு இதுவரைக்கும் உலக வங்கிகளுக்கே கடன் கொடுக்கும் அளவுக்கு கடவுள் அதை உயர்த்தி இருக்கிறார். அதனால அந்த இஸ்ரவேலுக்கு கொடுக்கப்பட்ட அந்த வாக்கு தத்தத்தை நமக்கு உரியதாய் நாம் மாற்றிக்கொள்ள முடியாது. கடன், அதனால கடன் வாங்கல நான் உற்சாகப்படுத்தல. சில சூழ்நிலைகள், இப்போ எஜுகேஷன் லோனு, ஹவுஸ் லோனு, வெஹிக்கை லோனு, அத்தியாவசியமான சில காரியங்கள் வரும்போது நம்ம அந்த காரியத்தை செயல்படுத்தலாம். ஆனால் உடனே அடைச்சிடணும். அந்த காரியங்களை அடைக்கலாம். சரிங்களா? அத்தியாவசியமான காரியங்கள் இருந்தால் கடன் வாங்கலாம். அத்தியாவசிய காரியங்கள் இல்லாத பட்சத்தில் நாம் கடன் வாங்கி மாட்டிக்கொள்ளக்கூடாது. எனவே ஒரு வசனத்தை நாம் பிரசங்கிக்கிறோம் என்றால் அந்த வசனத்துடைய கண்டென்ட் என்ன, எந்த சூழ்நிலை சொல்லப்பட்டது, எல்லாமே நம்ம புரிஞ்சு பிரசங்கம் பண்ணால்தான் அது நமக்கு ஏதுவாக இருக்கும். அதனாலே இன்றைக்கு நான் எடுக்க போகிற இந்த வகுப்புகள் உங்களுக்கு நிச்சயமா இந்த வகுப்புகள்ல மிக ஆசீர்வாதமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி என்ன பண்றத விசுவாசிக்கிறேன். ஆக்சுவலா இதுல நான் எபிரேய பாஷையை கற்றுக் கொடுப்பேன், கிரேக்க பாஷையும் கற்றுக் கொடுப்பேன், அராமிக் சில காரியங்களும் இதில் உங்களுக்கு வரும். அராமிக் பாஷையும் இதில் நான் சில காரியங்களை கற்றுக் கொடுப்பேன். நம்ம ஃபர்ஸ்ட் எதை கற்றுக்கணும், அதான் மெயின். நம்ம எதை கற்றுக்கலாம்? பைபிளில் நியூ டெஸ்ட்மெண்ட் முக்கியமா, ஓல்ட் டெஸ்ட்மெண்ட் முக்கியமா அப்படின்னு சொல்லும்பொழுது ரெண்டுமே என்னது நமக்கு முக்கியம். ரெண்டுமே நமக்கு முக்கியம். ஆனால் புதிய ஏற்பாட்டை படித்தால்தான் பழைய ஏற்பாட்டினுடைய காரியங்களை நம்மாலே புரிந்து கொள்ள முடியும். இப்ப புதிய ஏற்பாடு இயேசு கிறிஸ்துவை பற்றி முழுக்க முழுக்க சொல்லப்பட்டிருக்கின்றது. ஏன்னா புதிய ஏற்பாட்டை இயேசுவானவர் தான் உருவாக்கினார். சரிங்களா? புதிய ஏற்பாட்டை இயேசுவானவர் தான் உருவாக்கினார். ஏன்னா அவர் சொன்னார், இதோ உங்களுக்காக நான் புதிய உடன்படிக்கையை நான் ஏற்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த ராபோஜனத்திலே அவர் சொன்னார் அல்லவா? அந்த புதிய உடன்படிக்கை என்பதுதான் புதிய ஏற்பாடு. அப்ப புதிய ஏற்பாட்டினுடைய ஆக்கியோன் யாருன்னு சொன்னா இயேசுவானவர் தான். அப்ப இயேசுவினுடைய முழு சூழ்நிலைகள், அவருடைய கதாபாத்திரங்கள், அவருடைய ஊழியங்கள், அவருடைய மரணம், அவருடைய உயிர்த்தெழுதல், அவருடைய அற்புத அடையாளங்கள், அவருடைய போதனைகள், இவைகள் எல்லாமே இதில் அடங்கியிருக்கு, புதிய ஏற்பாட்டிலே அடங்கியிருக்கிறது. ஆனால் பழைய ஏற்பாட்டை எடுத்துக்கொள்ளும் பொழுது முழுக்க முழுக்க இயேசுவை நிழலாட்டம் அடையாளப்படுத்தி காண்பிக்கின்றது. அவ்வளவுதான், இயேசுவை அடையாளப்படுத்தி காண்பிக்கின்றது. இப்ப உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆபிரகாம் தன்னுடைய மகனாகிய ஈசாக்கை என்ன செய்கிறான்? பலியிடுவதற்காக கடந்து போகிறான். தன்னுடைய ஒரே குமாரனாகிய ஈசாக்கை பலியிடுவதற்காக கொண்டு போகிறான். இப்ப இந்த இடத்துல ஆபிரகாம் பிதாவுக்கும் ஈசாக்கு இயேசுவுக்கும் ஒப்பிடப்படுகின்றது. இப்ப இயேசுவானவர் உங்களுக்காக எனக்காக என்ன செய்தார்? பலியானார். ஈசாக்கு அந்த கட்டைகளை தூக்கி கொண்டு போவது போல இயேசுவானவர் கொல்கத்தாவிலே அந்த சிலுவையை சுமந்து கொண்டு போனார். அப்போ புதிய ஏற்பாட்டை படிக்கும் போது பழைய ஏற்பாட்டினுடைய அந்த வரலாற்றினுடைய நிழலாட்டங்கள் புரியும். இன்னும் சொல்ல போனா நோவாவின் பேழை, எத்தனை நாட்கள் மழை பெஞ்சது? 40 நாட்கள் பூமியிலே மழை பெஞ்சது. 8 பேர் மாத்திரம் அந்த பேழையில் என்ன செய்தார்கள்? காப்பாற்றப்பட்டார்கள். இது புதிய ஏற்பாட்டில் எப்ப இதை நாம் எப்படி எடுத்துக்கொள்ளணும்னா, வரப்போகின்ற அந்த நியாய தீர்ப்பு, நியாய தீர்ப்புல ஒருவரும் என்ன பண்ண முடியாது, தப்பித்துக் கொள்ள முடியாது. அப்ப அந்த நியாய தீர்ப்பிலிருந்து தப்பித்துக் கொள்ள வேண்டுமானால் கிறிஸ்துவாகிய பேழை என்கின்ற சபைக்குள் நாம் வந்தால்தான் என்ன செய்ய, நாம் காப்பாற்றப்பட முடியும். இப்படி நம்ம சொல்லிட்டே போகலாம். சரிங்களா? இப்படி நாம் நிறைய காரியங்களை நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். அதனால நாம் புதிய ஏற்பாட்டை படித்தால்தான் நாம் பழைய ஏற்பாட்டினுடைய அர்த்தங்களை நம்மாலே புரிந்து கொள்ள முடியும். ஓகே, போன கிளாஸினுடைய தொடர்ச்சி நான் பேசிட்டு
உங்களுக்கு தொடர்ந்து இந்த பாடத்தை நான் எடுக்கிறேன். ஏன்னா லாஸ்ட் கிளாஸ்ல ஒரு சில பேர் ஆன்லைன்ல இருக்கிற, ஒரு சில பேர் அட்டன் பண்ணல. ஆனால் மறுபடியும் உங்களுக்கு நான் டீச் பண்ணுறேன். ஆன்லைன்ல இருக்கிறவங்களுக்கு போன கிளாஸை கொஞ்சம் நான் ரிவிஷன் கொடுத்துட்டு இன்றைக்கான காரியத்தை நான் படிக்கிறேன். நம்முடைய பாடத்தினுடைய தலைப்பு எல்லாம் கவனிப்போம். நம்முடைய பாடத்தினுடைய தலைப்பு நியூ டெஸ்ட்மென்ட் சர்வே. ஓகேவா? நியூ டெஸ்ட்மென்ட் சர்வே, அதாவது புதிய ஏற்பாட்டு ஆய்வு. புதிய ஏற்பாட்டு ஆய்வு. புதிய ஏற்பாட்டை குறித்து ஒரு என்ன பண்ணலாம், ஒரு முழுமையான ஒரு விவரங்களை இந்த பாடத்திலே நாம் கற்றுக்கொள்ள போகின்றோம். சரிங்களா? முழுமையான சில காரியங்களை கற்றுக்கொள்ள போகின்றோம். இப்போ கடந்த கிளாஸ்ல நான் சொன்ன புதிய ஏற்பாட்டை நிறுவினவர் யாருன்னு சொல்லும்போது சில பேர் சொன்னீங்க யோவான், சில பேர் சொன்னீங்க பேதுரு தான் புதிய ஏற்பாட்டை உருவாக்கினார். இல்ல, புதிய ஏற்பாட்டை உருவாக்கினவர் யார்? இயேசுவானவர் தான். சரிங்களா? இயேசுவானவர் தான். ஏன்னா அவர் தான் புதிய ஏற்பாட்டை உருவாக்கினார். அப்போ புதிய ஏற்பாடு நமக்கு முக்கியம் என்று சொல்லும்போது விசேஷமாக புதிய ஏற்பாடு குறிப்பாக இயேசுனுடைய வருகையை பேஸ் பண்ணி, அவருடைய பிறப்பு, அவருடைய ஊழியங்கள், இயேசுடைய வருகையை தான் பேஸ் பண்ணி ஃபுல்லா என்ன பண்ணுது, பேசப்படுகின்றது. இப்போ உதாரணத்துக்கு கடந்த காலத்துக்கு போன வாரம் ஒரு கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் அறிமுக கிளாஸ்ல சொன்னேன். என்னன்னா, பவுல் அப்போஸ்தலன் ஒரு கலாத்திய சபைக்கு ஒரு வசனத்தை கொடுக்கிறார். என்ன வசனம்னா 4ஆம் அதிகாரம் 4-5 வசனங்கள். சரி, 4 கலாத்திய கலாஷியன்ஸ்ல 4ஆம் அதிகாரம் 4-5 வசனங்கள். அதுல என்ன கொடுக்கிறாருன்னா, காலங்கள் நிறைவேறின பொழுது கன்னியிடத்திலே இயேசுவானவர் பிறந்தார் அப்படின்னு போட்டிருக்கு. there is a time, ஒரு குறிப்பிட்ட காலங்கள் இருக்கு. அந்த காலங்கள் வருவதற்காக இயேசு கிறிஸ்து காத்து கொண்டிருந்தார். இன்னும் பிறக்கல. இயேசு பழைய ஏற்பாட்டிலே பிறந்திருக்கலாம், இல்ல மோசையின் காலத்துல பிறந்திருக்கலாம், இல்ல ஆபிரகாமின் காலத்துல பிறந்திருக்கலாம், இல்ல மல்கியாவின் காலத்துல பிறந்திருக்கலாம். பிறக்கல. புதிய ஏற்பாட்டு காலத்திலே, அதுவும் ஏன் அந்த ஏடி கிறிஸ்துவுக்கு பின் 4ஆம் நூற்றாண்டிலே ஏன் பிறந்தார்? அதுதான் பெரிய ஒரு கேள்வி. இப்ப நிறைய பேருடைய கருத்துக்கள் என்னன்னா, இந்த ஏடிக்கும் பிசிக்கும் நிறைய பேர் வித்தியாசம் தெரிந்தே இல்லை. ஏடி பிசி அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வித்தியாசம் தெரியும். சில பேர் கரெக்டா சொல்லிடுவாங்க, பிசினா பிஃபோர் கிரைஸ்ட் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஏடினா நிறைய பேர் என்ன தப்பான வார்த்தைகள் சொல்றாங்கன்னா, ஆஃப்டர் டெத்ன்ற வார்த்தையை தப்பா பயன்படுத்துறாங்க. ஆஃப்டர் டெத்னா யாருடைய டெத்து சொல்லுங்க? யாருடைய டெத்? ஆஃப்டர் டெத்னா யாருடைய டெத்? இல்ல, ஏடி அப்படின்னு சொன்னா இட்ஸ் a Greek word. அது வந்து ஒரு கிரேக்க வார்த்தை. அனோ டொமினோ. எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். அனோ டொமினோ. ANNO. அனோ டொமினோ. DOMINO. சரிங்களா? டொமினோ. அதாவது the Lord's year. கிரீக் வேர்டு அனோ டொமினோன்னா கர்த்தருடைய வருடம். புரிஞ்சுதுங்களா? கிரேக்க வார்த்தை அனோ டொமினோன்னா கர்த்தருடைய வருடம். அந்த அனோ டொமினோடைய அந்த சின்ன சுருக்கமான ஒரு அப்ரிவேஷன் வேர்ட் தான் அந்த சுருக்கமாய் ஏடி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நிறைய பேர் இது தெரியாம என்னதான் ஆஃப்டர் டெத்ன்றாங்க. கர்த்தருடைய வருடம்னா இயேசுடைய பிறப்பிலிருந்து அந்த வருடத்தை என்ன பண்றாங்க, கணிப்பதினாலே அதை ஏடி என்று சொல்லப்படுகின்றது. ஓகேவா? இப்ப பவுல் சொல்கின்றார், இயேசுவானவர் ஒரு குறிப்பிட்ட நாட்களை வைத்திருந்தார். அந்த குறிப்பிட்ட காலங்கள் நிறைவேறும் பொழுதுதான் உலகத்துக்கு அவர் மனிதனாய் வந்து என்ன செய்தார், பிறந்தார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறார். இப்போ அந்த குறிப்பிட்ட காலங்கள் அப்படின்னு சொல்லும்போது ஏன் இயேசுவானவர் அந்த குறிப்பிட்ட காலங்களை தேர்ந்தெடுத்தார் அப்படின்னு சொல்லும்போது கடந்த கிளாஸ்ல ஒரு 4 பாயிண்ட் நான் சொல்லி கொடுத்தேன். இயேசுவானவர் ஏன் காலங்கள் நிறைவேறும் போது ஏன் பிறந்தார் அப்படின்னு சொல்லும்போது இப்போ நல்லா புரிஞ்சுக்கணும். பழைய ஏற்பாடு யூதர்களுக்காக கொடுக்கப்பட்டது. நல்லா கவனிக்கணும். சரிங்களா? பழைய ஏற்பாடு யூதர்களுக்காக கொடுக்கப்பட்டது. எபிரேய பாஷையிலே எழுதப்பட்டது. புதிய ஏற்பாடு அது கிறிஸ்தவர்களுக்காக கொடுக்கப்பட்டது. அதாவது புறஜாதிகள் இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்களுக்காக கொடுக்கப்பட்டது. அது கிரேக்க பாஷையிலே எழுதப்பட்டது. அப்போ முழு வேதாகமும் எபிரேய பாஷை, அராமிக் என்கின்ற பாஷை, கிரேக்க பாஷை, 3 பாஷைகள் இணைத்து எழுதப்பட்ட புத்தகம் தான் என்னது, நமக்கு முழு வேதாகமம். ஆனால் பழைய ஏற்பாடு முழுக்க முழுக்க அராமி, அதாவது எபிரேய பாஷையில் எழுதப்பட்டதுனாலே அது யூதர்களுக்காக கொடுக்கப்பட்ட புத்தகமாக இருப்பதினாலே இப்ப நமக்கு அந்த புத்தகம் தேவையா? நிறைய பேர் கொஸ்டின். பழைய ஏற்பாடு யூதர்களுக்கு, புதிய ஏற்பாடு கிறிஸ்தவர்களுக்கு. அப்ப எங்களுக்கு வந்து பழைய ஏற்பாடு தேவையே இல்லை, எங்களுக்கு புதிய ஏற்பாடு போதும் அப்படின்னு சொல்லும்போது இது எப்படி இருக்குன்னா, நம்ம சொல்றது எப்படி இருக்குன்னா,
நான் ஒரு ட்ரெயின்ல பயணம் போறேன், டிராவல் பண்றேன். ஆனா எனக்கு ட்ரெயினுடைய என்ஜின் எனக்கு தேவையில்லை, வெறும் கம்பார்ட்மெண்ட் இருந்தா போதும். வெறும் கம்பார்ட்மெண்ட் இருந்தா எனக்கு போதும். ஒரு ட்ரெயினுக்கு என்ன தேவை? அதனுடைய முதல் என்ஜின் தேவை. அதுக்கப்புறமா அந்த கம்பார்ட்மெண்ட்டை இழுத்து கொண்ட என்ஜின் நினைப்போம். எல்லா கம்பார்ட்மெண்ட்டையும் என்ஜின் தான் என்ன பண்ணும்? இழுத்து கொண்டு போகும். சரிங்களா? இழுத்து கொண்டு போகும். இப்ப பழைய ஏற்பாடு என்பது ஒரு என்ஜின் மாதிரி, ஒரு ட்ரெயினுடைய என்ஜின் மாதிரி. புதிய ஏற்பாடு என்பது நாம் பயணம் செய்கின்ற கம்பார்ட்மெண்ட். சரிங்களா? இப்ப கேட்கிறேன், என்ஜின் தேவையா, கம்பார்ட்மெண்ட் தேவையா? எது வேணும் நமக்கு? போத். சரிங்களா? போத் நமக்கு தேவை. வெறும் கம்பார்ட்மெண்ட் இருந்தா அது என்னதான் யூஸ்ஃபுல் இல்லை. அதே போலதான் பழைய ஏற்பாடு ஒரு என்ஜினை போன்றது, புதிய ஏற்பாடு நாம் பயணம் செய்து கொண்டிருக்கிற ஒரு கம்பார்ட்மெண்ட்டை போன்றது. இரண்டுமே நமக்கு மிக முக்கியமான ஒன்றாக கருதப்படுகிறது. இப்போ யூதர்களுக்கு என்று கொடுக்கப்பட்டது என்றால் கிறிஸ்தவர்களுக்கு என்று கொடுக்கப்பட வேண்டும். ஓகேவா? அப்ப புறஜாதிகளுக்கு ஒரு வேதாகம் நமக்கு கிடைக்கப்பட வேண்டும். அப்ப என்ன பண்ணலான்றதுக்காக தான் வேதம் சொல்கின்றது. எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம், யோவான் 3:16 என்ன சொல்கிறது? தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைபடி அவரை தந்தது இவ்வளவாய் உலகத்தில், முழு உலகத்திலும் அன்பு கூர்ந்தார். வெறும் யூதர்களை மாத்திரம் அன்பு கூற வராமல் யாருக்காக வந்தார்? முழு உலகத்திற்காக இயேசுவானவர் வந்தார். அதுதான் இந்த வசனம் சொல்கிறது. அப்போ முழு உலகத்துக்காக வந்தார் என்றால், அப்போ கிறிஸ்தவர்களாகிய நமக்கு ஒரு வேதாகம் நமக்கு தேவைப்படுகின்றது. சரிங்களா? அப்ப நமக்கு ஒரு வேதாகம் தேவைப்படுகின்ற காரணத்தினாலே புதிய ஏற்பாடு நமக்காக உருவாக்கப்பட்டதாய் காணப்படுகின்றது. ஓகே, இப்போ பவுலுடைய கருத்துக்கள் என்ன சொல்றாருன்னா, அவரு சொல்கின்றார், ஏன் இயேசுவோட ஒரு குறிப்பிட்ட காலங்கள் வந்தார் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு 4 காரியங்கள் பவுல் அர்த்தப்படுத்த, வரலாறு பைபிள்ல இல்லை, ஆனா வரலாற்றிலே அவர் அர்த்தப்படுத்துகிறார். இயேசுவானவர் ஏன் டிலே பண்ணார், அவருடைய பர்த் ஏன் டிலே பண்ணார், ஏன் ரோமர்களுடைய ஆட்சி காலம், அதாவது AD 4, சரிங்களா, கிறிஸ்துவுக்கு பின் 4ஆம் நூற்றாண்டில் ஏன் வந்தார் அப்படின்னு சொல்லும் பொழுது, இப்போ இயேசு கிறிஸ்துடைய மலை பிரசங்கத்தை நீங்க எல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்க. ஓகேவா? இயேசு கிறிஸ்துடைய மலை பிரசங்கம் எதுல இருக்கு? மத்தேயு 5ஆம் அதிகாரம். இப்ப இயேசு கிறிஸ்துடைய மலை பிரசங்கத்தை கேட்பதற்கு எத்தனையோ நாடுகளிலிருந்து ஜனங்கள் வந்தார்கள். நான் கணக்கு போட்டு பார்த்தா 15 நாடுகளுக்கு மேற்பட்ட ஜனங்கள் அவருடைய மலை பிரசங்கத்தை கேட்க வந்தார்கள். அப்ப 15 நாடுகள் இருக்கிற ஜனங்கள் மலை பிரசங்கத்தை கேட்க வந்தார்கள்னா, ஒவ்வொரு நாடும் வித்தியாசமான பாஷைகளை பேசுகின்ற நாடுகள். ஒவ்வொரு நாடும் வித்தியாசமான பாஷைகளை பேசுகின்ற நாடுகள். ஒருத்தர் அராமிக் பேசுவான், இன்னொருத்தர் ஒவ்வொரு அந்த நாடுகள்ல பேசுற பாஷைன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப இயேசுடைய மலை பிரசங்கத்தை கேட்க வரும் பொழுது இயேசுடைய பிரசங்கம் டிரான்ஸ்லேஷன் பண்ணி இருக்கணும்ல, எல்லாருக்குமே அந்த மெசேஜ் போய் ரீச் ஆகணும்ல. அப்ப கண்டிப்பா அந்த டிரான்ஸ்லேஷன்லாம் இல்லை. ஏன் அப்படின்னு சொல்லும் பொழுது இதுலதான் பவுல் சொல்கின்றார், என்னன்னா இயேசுவானவர் உலக முழுவதும் ஒரே ஒரு உலக மொழி உருவாவதற்காக காத்துக் கொண்டிருந்தார். அப்போ உலக மொழி அப்படின்னு சொல்லும் பொழுது, கடந்த கிளாஸ்ல நான் பேசினேன், இன்றைக்கு உலக மொழி எது? சர்வதேச உலக மொழி இன்னைக்கு இங்கிலீஷ் தான். இன்னைக்கு இங்கிலீஷ் தான் வேர்ல்ட் லாங்குவேஜ். 1812 தான் என்ன பண்ணாங்க? அங்கீகரிச்சாங்க, உலக மொழியாய் அங்கீகரிச்சாங்க. AD 1812 உலக மொழியாய் அங்கீகரிச்சாங்க. 2வது உலக மொழி லத்தீன். ஓகேவா? 2வது உலக மொழி லத்தீன். அப்போ 3வது ஒரு உலக மொழி என்ன மொழி? என்ன மொழி சொல்லுங்க பார்க்கலாம்? கிரேக்க மொழி. சரிங்களா? கிரேக்க மொழி உலக மொழியாக மாற்றப்பட்டது. எப்ப மாற்றப்பட்டது? யார் சொன்னா ஞாபகம் இருக்கா? எஸ், 300 BC, கிறிஸ்துவுக்கு முன் 334 கிரேக்க மொழி என்ன மொழியாக மாற்றப்பட்டது? உலக மொழியாக மாற்றப்பட்டது. அது 334 என்பது எந்த காலம்னா, மல்கியா மத்தேயுக்கு இடைப்பட்ட காலங்கள் தான் அந்த 334ஆம் ஆண்டு கிறிஸ்துவுக்கு முன். அந்த காலகட்டத்தில் தான் அலெக்சாண்டர், தி கிரேட் அலெக்சாண்டர் என்பவர் என்ன செய்கிறார்? உலகத்தை ஆட்சி செய்த அந்த காலம் எது? மல்கியாவுக்கும்
மத்தேயுக்கும் இடைப்பட்ட அந்த 334ஆம் ஆண்டு அலெக்சாண்டர் உலகத்தை ஆட்சி செய்தார். அதுக்கு முன்பாக அசிரியர்கள், அதாவது பாபிலோனியர்கள் உலகத்தை ஆட்சி செய்தார்கள், முழு உலகத்தை ஆட்சி செய்தார்கள். அதுக்கப்புறம் பாபிலோனியர்களிடத்திலிருந்து யாரை என்ன பண்ணாங்க? மீதியா பெர்சியா அவர்களுடைய கைப்பற்றப்பட்டது. அவர்கள் முழு உலகத்தை அரசாண்டார்கள். கிட்டத்தட்ட 127 நாடுகளை தன்னுடைய கை கீழ் வைத்திருந்தார்கள். அப்போ முழு உலகத்தை ஃபர்ஸ்ட் பாபிலோனியர்கள், ஃபர்ஸ்ட் அசிரியர்கள் விட்டுருங்க, முழு உலகத்தை பாபிலோனியர்கள் அரசாண்டாங்க. அதுக்கப்புறமா மேதியா பெர்சியா அவர்கள் அரசாண்டார்கள். அவர்களுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா, மேதியா பெர்சியாவுடைய அரசாட்சிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா கிரேக்கர்கள், அதாவது அலெக்சாண்டருடைய ஆட்சி காலங்கள் இங்க தான் வருது. சரிங்களா? அலெக்சாண்டர் என்ன செய்கிறார்? 127 நாடை மட்டுமல்லாமல் இதர நாடுகளின் கைப்பற்றி இத்தனை நாடுகளுக்கு அரசனாக யார் மாறினார்? அலெக்சாண்டர் மாறினார். இப்ப அலெக்சாண்டர் மாறும்போது அவருக்கு ஒரு பெரிய ஒரு எண்ணங்கள் உருவானது. என்னதான் பாபிலோனிய சாம்ராஜ்யங்கள் உருவானாலும் அவங்களுடைய மொழி கல்தேயா சுமேரியா பாஷைகளை உலக மொழியை மாற்ற முடியவில்லை. அடுத்து மீதியா பெர்சியா அவர்களும் உலக மொழியை மாற்றவில்லை. ஆனால் அலெக்சாண்டர் ஒரு காரியத்தை செய்தார். நான் கிரீஸ், அதாவது நான் கிரேக்க சாம்ராஜ்யத்தை சேர்ந்ததுனாலே இனிமேல் முழு உலகத்தில் இருக்கிற என் அண்டருக்கு என் கீழே இருக்க எல்லா நாடுகளும் அவருடைய அபிஷியல் லாங்குவேஜஸ், அதாவது அபிஷியல் லாங்குவேஜஸ்னா வேலை செய்கிற இடங்கள்லையோ வெளி இடங்கள்லையோ பப்ளிக் பிளேஸ்லையோ இனிமேல் யார் தங்களுடைய தாய்மொழியை பேசக்கூடாது. என்ன பாஷை பேசணும்? கிரேக்க பாஷை தான் பேச வேண்டும், கிரேக்க பாஷை தான் பேசணும் அப்படின்னு சொல்லி ஒரு சட்டத்தை கொண்டு வந்து தன்னுடைய போர் வீரர்களை எல்லா இடங்களுக்கும் நியமித்தார். எல்லா இடங்களையும் நியமிச்சுட்டு என்ன பண்ணிட்டாரு? எல்லாருக்கும் கிரேக்க பாஷைகளை கற்றுக் கொடுக்க ஆரம்பித்தார்கள். அப்ப கிரேக்க பாஷை கற்றுக் கொடுக்க ஆரம்பித்ததுனாலே இப்போ எல்லாருமே அபிஷியல் லாங்குவேஜஸ். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அரண்மனை இப்போ பார்த்தீங்கன்னா நம்மள பார்க்குறோம்ல, என்னென்ன திராவிட மன்னர்கள் அரசாண்ட காலங்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் அரண்மனைகள்ல கூட இந்தியாவையும் அலெக்சாண்டருடைய கட்டுப்பாட்டில் தான் இருந்தது. அப்ப இந்தியாவிலும் அரண்மனைகள் என்ன பாஷை பேசினாங்க தெரியுங்களா? கிரேக்க பாஷைகள் தான் பேசினார்கள். வரலாற்றிலே படிக்கின்றோம், கிரேக்க பாஷை தான் பேசினாங்க. ஆனால் வீடுகளில் மட்டும்தான் அவங்க சொந்த மொழியை பேச வேண்டும், யாரா இருந்தாலும் சரி, வீடுகளில் மட்டும் அவங்க சொந்த மொழி. இப்போ கிரேக்க பாஷை உலக பொது பாஷையாய் மாற்றப்பட்டதினாலே இப்ப எல்லாருக்குமே என்னாச்சு? கிரேக்க பாஷை தெரிய ஆரம்பித்தது. அப்ப இயேசுவானவர் என்ன பாஷையில பிரசங்கம் பண்ணினா? ஓகேவா? இப்ப பிரசங்கத்தை கேட்க வந்தவர்களுக்கு மெசேஜ் ஈஸியா இருந்ததா? டிரான்ஸ்லேஷன் அப்ப என்ன பண்ணல, தேவையில்லை. அப்போ அந்த மொழி உருவாகின்ற காலங்களுக்காக இயேசு கிறிஸ்து காத்து கொண்டிருந்தார். அதுக்கு முன்னாலே இயேசு கிறிஸ்து பிறந்திருந்தார்னா சுவிசேஷங்கள் அறிவிப்பதற்கு எப்படி இருந்திருக்கும்? கஷ்டமா இருக்கும். அவர் யாருக்குமே என்ன பண்ணிட்டு இருக்க முடியாது? பிரசங்கம் செய்திருக்க முடியாது. அப்போ இந்த மொழி, இந்த லாங்குவேஜ், மொழி உருவாவதற்காக இயேசு கிறிஸ்து காத்து கொண்டிருந்தார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த மொழி உருவாக்கப்பட்ட காலத்திலே தான் வேதாகமங்கள் என்ன செய்தது? கிரேக்க மொழியிலே மொழிபெயர்க்கப்பட்டது. இந்த மொழி உருவாக்கப்பட்ட காலத்துல தான் கிரேக்க மொழியிலே வேதாகமம் மொழிபெயர்க்கப்பட்டது. அது வரைக்கும் எபிரேய பழைய ஏற்பாட்டு, அதாவது எபிரேய பழைய ஏற்பாட்டை கிரேக்க மொழிக்கு என்ன செய்தார்கள்? மொழிபெயர்த்தார்கள். என்ன பண்ணார்கள்? கிரேக்க மொழிக்கு மொழிபெயர்த்தார்கள். ஒரு 70 யூதர்களை தேர்ந்தெடுத்தார்கள். ஒரு 70 யூதர்களுக்கு எபிரேய பாஷையும் தெரியும், கிரேக்க பாஷையும் நன்றாக தெரியும். அப்படி 70 யூதர்களை தேர்ந்தெடுத்து அவங்க என்ன பண்றாங்க? பழைய எபிரேய பாஷையை, பழைய ஏற்பாட்டை கிரேக்க மொழியிலே மொழிபெயர்த்து கொடுத்தார்கள். அப்படி மொழிபெயர்த்து கொடுத்த அந்த மொழிபெயர்ப்புடைய அந்த சுருளுடைய பெயர் என்னதுன்னா LXX என்று நான் சொன்னேன். செப்டியூஜன்ட். சரிங்களா? ரோமன் லெட்டர்ஸ் 70 அப்படின்னு சொன்னா அது LXX சொல்லுவோம். அப்போ செப்டியூஜன்ட் தோல் சுருள் உருவாக்கப்பட்டது. அதுல இருந்தா மற்ற மொழிகள்லாம் மொழிபெயர்க்கப்பட்டது. இன்னைக்கு தமிழ் மொழி நமக்கு கிடைச்சதுன்னு சொன்னா அன்றைக்கு அவர்கள் டிரான்ஸ்லேஷன் பண்ணது கிரீக்கு, இங்கிலீஷு, லத்தீனு அப்படியே மொழிபெயர்க்கப்பட்டு லாஸ்ட்ல தமிழ்ல வந்துருச்சு. தமிழ்ல நமக்கு வேதாகமத்தை கொடுத்தவர் யாரு? தமிழ் வேதாகமத்தை கொடுத்தவர் யாரு? சிகன் பால். ஓகே, சிகன் பால் மூலம் தான் நமக்கு தமிழ் வேதாகம் நமக்கு கிடைக்கப்பட்டது. அப்போ உலகம் முழுவதும் ஒரே பாஷை உருவாவதற்காக இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு என்ன செய்து காத்திருந்தார். ரெண்டாவது, இயேசுவினுடைய காலத்திலே பார்த்தீங்கன்னா
அதுக்கு முந்தின காலத்திலே மரண தண்டனைகள், வித்தியாசமான மரண தண்டனைகள் கொடுக்கப்பட்டார்கள். இயேசு கிறிஸ்து பிறக்கிறதுக்கு முன்னால வித்தியாசமான மரண தண்டனைகள் இருந்தது. என்னன்னா, என்ன மரண தண்டனை? கல்லெறிந்து கொல்லப்பட வேண்டும் அல்லது தூக்கிலிட்டு கொல்லப்பட வேண்டும். இப்போ எஸ்தர் புத்தகத்துல பாத்தீங்கன்னா அந்த ஆமான் தூக்கிலிட்டு கொல்லப்பட்டான். சரிங்களா? யோசுவாவின் காலத்துல ஆகான் கல்லெறிந்து கொல்லப்பட்டான். யாராவது சிலுவையில் அறைந்த மாதிரி போட்டிருக்கா? இல்ல. அப்போ பழைய ஏற்பாட்டு காலத்துல என்னது? ஒரு சட்டங்கள், யார் மறித்தாலும் அவர்கள் கல்லெறிந்து கொல்லப்பட வேண்டும் அல்லது தூக்கிலிட்டு கொல்லப்படும். அந்த மரண தண்டனைகள் இருந்தது. இயேசுவன் இந்த உலகத்துக்கு வருகிறார். எதற்காக வருகிறார்? உங்களுடைய பாவத்துக்காக, என்னுடைய பாவத்துக்காக முழு ரத்தத்தை சிந்துவதற்காக வருகிறார். தூக்கிலிட்டால் முழு ரத்தத்தை உலகத்தில் சிந்த முடியுமா? கல்லெறிந்து கொண்டால் முழு ரத்தத்தை உலகத்தில் சிந்த முடியுமா? முடியாது. அப்போ ரோமர்கள் ஒரு மரண தண்டனையை கொண்டு வந்தார்கள். சரிங்களா? ரோமர்களுடைய சட்ட ஆட்சி காலத்துல ஒரு மரண தண்டனை கொண்டு வந்தார்கள். ஏன்னா அலெக்சாண்டருடைய ஆட்சிக்கு பிறகு உலகத்தை கைப்பற்றினவர்கள் யாருன்னா ரோமர்கள். இப்ப ரோமர்களுடைய ஆட்சி காலத்துல ஒரு மரண தண்டனை கொண்டு 3 வகையான சிலுவை மரணங்கள் அப்படின்னு கொண்டு வந்தாங்க. ஒண்ணு, இப்படி அந்த சிலுவை எப்படி இருக்கும், இப்படி இந்த நீட்டா ஒரு கட்டை இருக்கும், ஒரே ஒரு கட்டை, நீட்டு கட்டையில இப்படி கையை வச்சு அடிப்பாங்க, தலையில கை வச்சு ஆணி வச்சு அடிப்பாங்க. அது ஒரு மரண தண்டனை. 2வது ஒய் ஷேப், இப்படி ஒரு மரண தண்டனை. 3வது இப்படி ஷேப். இந்த சிலுவை மரணத்தினுடைய பெரிய காரியம் என்னன்னா, முழு ரத்தமும் வெளியேற்றப்பட வேண்டும். அதனால்தான் பாத்தீங்கன்னா ஃபுல்லா அணுவா ரத்தம் வெளியேறின பிறகுதான் அவனை கொல்லுவார்கள், கைதிகளை கொல்லுவார்கள். ஏன்னா முழு ரத்தம் வெளியேறணும். அந்த ரத்தம் வெளியேறதுக்கு முன்னால யாரும் சாகடிக்க மாட்டாங்க. அதனாலதான் என்ன பண்ணுவாங்க, அந்த ரத்தம் கடகடன்னு வெளியில வரக்கூடாதுன்றதுக்காக என்ன பண்ணுவாங்க, இந்த ரத்தம் அதாவது வெளியே வந்துட்டு ரத்தம் உறைஞ்சிச்சுன்னா என்ன ஆயிடும், வெளியே வராது. அப்போ என்ன பண்ணுவாங்க, ஒரு வகையான காடி, அந்த காடினா அது என்ன பண்ணுவாங்க, பெயின் கில்லருடைய கெமிக்கல். அந்த பெயின் கெமிக்கல் என்ன பண்ணுவாங்க, இந்த காயங்கள்ல ஒரு குழுந்தை வச்சு தடவிட்டே இருப்பாங்க. எங்கெங்கெல்லாம் காயம் இருக்கும் அந்த இடத்துல அந்த காயத்தை தடவிட்டே இருக்கும். இப்போ அந்த ரத்தம் என்ன பண்ணும், கட என்ன பண்ணும், உடையாம என்ன பண்ணும், வெளியே வந்துட்டே இருக்கும். ரத்தம் வெளியே வர அவன் என்ன பண்ணுவான், செத்து போயிடுவான். ரத்தம் வெளியே வர என்ன பண்ணுவான், செத்து போயிடுவான். அதனால இந்த கெமிக்கல் அவங்க யூஸ் பண்ணாங்க. ஏசு கிறிஸ்துக்கு தண்ணி தாகம் என்று சொன்னார் பாத்தீங்களா? அப்போ இதான் கொடுத்தாங்க, இந்த கெமிக்கல் தான் கொடுத்தாங்க. தண்ணி காடினா இதுதான் சோர் வினிகர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை தான் அவர் கொடுத்தாங்க. அதை நம்ம பார்க்கலாம். சரிங்களா? இதை அவர் கொடுத்தாங்க. ஆனா அவர் குடிக்கல. இது என்னன்னா, அந்த ரத்தம் உறையாமல் இருப்பதற்காக பயன்படுத்தப்பட்ட ஒரு காரியம். அதை என்ன பண்ணாங்க, இயேசுக்கு கொடுத்தாங்க. அதை அவர் இயேசு ஏற்றுக்கொள்ளவில்லை. இப்போ ரோமர்களுடைய முழு காரியங்களே என்னன்னா, உடம்புல இருக்கிற முழு ரத்தம் என்ன பண்ணும், வெளியேற்றப்பட்டால் தான் அவனுக்கு கொண்டுவாங்க. அப்ப இயேசுனுடைய சரீரத்திலே அப்படியே தலையிலிருந்து ரத்தங்கள் என்ன பண்ண வழிந்து கொண்டே இருக்கிறது. அந்த ரத்தம் கடைசியில எங்க தங்கும் தெரியுமா? விழாவில் தான் தங்கும். அந்த பிளட் லாஸ்ட்ல எங்க தங்கும், விழாவில் தங்கும். இப்போ இயேசுனுடைய அந்த விழாவிலே குத்தினார்கள். சரிங்களா? விழாவிலே குத்தும் பொழுது அதுல என்ன வந்துதான், தண்ணீரும் ரத்தமும். அப்பனா ரத்தம் எல்லாமே வெளியேறிடுச்சு. இப்ப அது என்ன இருக்கு, உடம்புல வெறும் தண்ணீர். இப்போ இவர் சாவடிக்கிறதுக்கு இப்போ கரெக்ட் ஆயிட்டாரு அப்படின்னு சொல்லி அந்த மரண தண்டனை இயேசுவானவருக்கு கொடுக்கின்றார்கள். இப்போ இது என்னன்னா, இயேசுவானவர் உங்களுக்காக எனக்காக முழு ரத்தம் சிந்தப்பட வேண்டும் என்கிற சட்டங்கள் ரோம காலத்திலே நிறைவேறப்பட வேண்டும் என்ற அந்த காலத்துக்காக இயேசு காத்து கொண்டிருந்தார். அதுக்கு முன்னால இயேசு கிறிஸ்து என்ன பண்ணல, உலகத்திலே பிறக்க இல்லை. இதை யார் சொல்றார்? பவுல் அப்போஸ்தலன் தன்னுடைய வரலாற்றுகளை பேசுகிறார். 3வது, போன கிளாஸ்லேயே சொன்ன, மறுபடியும் சொல்றேன். 3வது அப்படின்னா, அந்த நாட்களில் ஒரு சட்டங்கள் இருந்தது. யூதர்களுக்கு ஒரு சட்டம் இருந்தது. என்ன சட்டம்னா, இப்போ ஒரு பெற்றோர்களுக்கு பிள்ளைகள் இல்லை என்று வைத்துக் கொள்ளுங்க. அவங்க பிள்ளை இல்லைன்னா அவங்க என்ன பண்ணாம ஒரு பிள்ளையை எடுத்து வளர்க்கலாம். சரிங்களா? ஒரு பிள்ளையை எடுத்து தத்து பிள்ளைகளை வளர்க்கலாம். அப்படி வளர்க்கும் பொழுது என்ன பண்ணுவாங்க, ஒருவேளை அவர்களுக்கு ஒரு பிள்ளை பிறந்து விட்டுச்சுன்னு வச்சுக்க. இப்போ உதாரணத்துக்கு ஆபிரகாம் சாராளுக்கு பிள்ளை இல்லாமல் இருந்தது. அப்போ அவங்க யாரை தன்னுடைய மகனாக வளர்த்தார்கள் சொல்லுங்க பார்க்கலாம்?
எலியேசர். எலியேசர் சொல்ல போனா ஒரு வளர்ப்பு பையன் மாதிரி தான், சரிங்களா? ஆனா இப்ப ஈசாக்கு பிறந்துட்டான், இஸ்மாயிலும் பிறந்தான், ஈசாக்கு பிறந்துட்டான். ஆனா சொத்துரிமை ஆபிரகாமுடைய சொத்து எலியேசருக்கு போச்சா? போல. எலியேசருக்கு அந்த ஆபிரகாமுடைய சொத்து என்ன பண்ணல? போல. ஏன்னா யூதர்களுடைய சட்டம் என்னன்னா, அவங்க பிள்ளைகளுக்கு மட்டும்தான் என்ன பண்ணும், அந்த சொத்து போதும். ஒருவேளை பிள்ளை இல்லாமல் இருந்தால்தான் சொத்து அவங்களுக்கு போடும். அதே போல யூதர்களுக்கு என்ன சட்டம்னா, எனக்கு 10 பிள்ளைங்க இருக்குன்னா 10 பிள்ளைகள்ல மூத்த பிள்ளைக்கு மட்டும்தான் சொத்து போடும். மூத்த ஆண் பிள்ளைகளுக்கு மட்டும்தான் என்ன பண்ணும், சொத்துக்கள் போடும். பெண் பிள்ளைகளுக்கு சொத்துரிமைகள் என்ன பண்ணாது, கிடைக்காது. சரிங்களா? பெண் பிள்ளைகளுக்கு சொத்துரிமை கிடைக்காது. இந்த சட்டங்கள் யூதர்களுடைய காலத்தில் இருந்தது. அப்போ ஒரு வசனம் சொல்கின்றது, ரோமர் 8ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 15வது வசனம். வாசிங்க, எடுத்து வாசிங்க. ரோமர் 8ஆம் அதிகாரம் 15வது வசனம். பெறாமல் புத்திர ஸ்வீகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். சரிங்களா? புத்திர ஸ்வீகாரம் என்றால் சொத்து உரிமை. ஓகேவா? சொத்துரிமை யாருக்கு போனோம்? சொத்துரிமை சொத்துரிமை யாருக்கு போனோம்? இப்ப நான் கேட்கிறேன், பிதாவுக்கு இயேசு யார்? கேக்குதா? பிதாவுக்கு இயேசு யார்? சொந்த மகன். உங்களுக்கு இயேசு யார்? சொல்லுங்க. பிதாவுக்கு இயேசு சொந்த மகன் என்றால் இயேசுவானவர் உங்களுக்கு யார்? அண்ணன், சகோதரன், மூத்த சகோதரன். ஓகேவா? மூத்த சகோதரன். இயேசு நமக்கு அப்பாவாய் மாற முடியாது. இயேசு நமக்கு அப்பாவாய் மாற முடியாது. ஆனால் நமக்கு அப்பா யாரு? பிதா. நல்லா கவனிக்கணும், நமக்கு அப்பா பிதா. இயேசுடைய சொந்த குமார் தகப்பன் யாரு? பிதா. அப்ப நம்ம பிதாவுக்கு சொந்த குமாரர்களா, வளர்ப்பு பிள்ளைகளா? வளர்ப்பு பிள்ளைகளா? வளர்ப்பு பிள்ளைகள், தத்து பிள்ளைகள் வச்சுக்கோங்களேன், தத்து பிள்ளைகள். அப்போ சொந்த குமாரனுடைய ஆசீர்வாதம், சொத்துரிமை தத்து பிள்ளைகளுக்கு போகுமா? போகாது. தத்து பிள்ளைகளுக்கு அந்த சொத்துரிமை போகாது. ஆனா ரோமர்களுடைய ஆட்சி காலத்துல ஹெயில் HEIR அப்படின்னு ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்க. என்னன்னா, நான் ஒரு பிள்ளைய வளர்க்கிறேன்னா, எனக்கு பிள்ளை இல்லாம இருக்கு, நான் ஒரு பிள்ளைய வளர்க்கும் பொழுது அந்த பிள்ளைக்கு ஒருவேளை மறுபடியும் எனக்கு குழந்தை பிறந்துச்சுன்னா, என் சொந்த பையனுக்கு நான் எவ்வளவு ஷேர் பண்றேனோ அதை ஈக்குவலா யாருக்கு கொடுக்கணும்? தத்து பிள்ளைக்கும் கொடுக்கணும். அந்த ஈக்குவல் யாருக்கு கொடுக்கணும்? அந்த ரோம சட்டங்கள் எந்த நாளை கொண்டு வரப்பட்டது? இந்த நாளை கொண்டு வரப்பட்டதை நாம் பார்க்கின்றோம். அப்போ இயேசுவானவர் நமக்கு என்ன சொல்றாருன்னா, அப்பா பிதாவே என்று அழைக்கத்தக்கதான புத்திர ஸ்வீகாரத்தை கொடுத்தார். அப்பா என்றால் ஹப்பா, யாரு? பிதாவை குறிக்கின்றது. பேட்டர் என்றால் இல்ல, மகன் இல்ல. அதாவது அப்பா என்றால் பிதா, பேட்டர் என்றால் அப்பா. ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் பாருங்க. அப்பா என்பது இயேசுனுடைய சொந்த தகப்பன். அப்போ நாம் பிதாவை நமக்கு என்னவாய் வருகிறார்? அப்பாவாய் வருகிறார். இதுல தண்ணி வருது. பிதா இயேசுவுக்கு அப்பா, பிதா உங்களுக்கும் எனக்கும் பேட்டர். எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். பேட்டர். இயேசுவுக்கு பிதா, அப்பா, பிதா, நமக்கு பேட்டர். சரிங்களா? அப்பா பிதா ரெண்டுக்குமே கிரீக் வேர்டு பாருங்க. அப்பா என்பது எபிரேய வார்த்தை, பேட்டர் என்பது கிரேக்க வார்த்தை. சரிங்களா? அப்பா என்பது எபிரேய வார்த்தை, பேட்டர் என்பது கிரேக்க வார்த்தை. அப்பா பிதாவே, இந்த ரெண்டு வேர்டு தான் மாத்தி எழுதியிருக்காங்க. அப்பா என்பது அப்பா எபிரேய வார்த்தை, பேட்டர் என்பது கிரேக்க வார்த்தை. அப்போ என்ன சொல்றாருன்னா, இயேசுவுக்கு கொடுக்கப்பட்ட அந்த அதிகாரத்தை பிதா நமக்கும் கொடுக்கிறார். ஓகேவா?
இயேசுக்கு கொடுக்கப்பட்ட அந்த அத்தாரிட்டி நமக்கும் என்ன பண்ணுகிறது, கிடைக்கிறது. இயேசுக்கு கொடுக்கப்பட்ட பிதா இயேசுக்கு எந்த அளவுக்கு அதிகாரம் கொடுக்கிறாரோ அந்த அதிகாரம் நமக்கு என்ன செய்கிறது, கொடுக்கப்படுகிறது. அப்போ அந்த சொத்துரிமை காலத்துக்காக இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு தாழ்த்தப்பட்டது. இது மூணாவது காரியம். இந்த காலத்துக்காக தான் இயேசு கிறிஸ்து காத்துக் கொண்டிருந்தார். நாலாவது அப்படின்னு சொல்லும்போது, நாலாவது காரியங்கள், இப்ப பழைய ஏற்பாட்டு காலத்துலனா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகணும்னா சாலை அமைப்புகள் இருக்காது. சரியான சாலை அமைப்புகள் என்ன பண்ணாது, இருக்காது. ஆனால் ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை சொல்வார்கள், ஆல் ரோட்ஸ் லீட்ஸ் டு ரோம். ஆல் ரோட்ஸ் லீட்ஸ் டு ரோம். எல்லா சாலைகளும் எதை நோக்கி போகிறதா, ரோம் நகரை நோக்கி போகிறது. அப்போ ரோம் ஆட்சி காலத்துல பாத்தீங்கன்னா முதலாவது என்ன பண்ணாங்கன்னா 2000, அதாவது 25,000 மைல்ஸுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு ரோடு அமைச்சாங்க. 25,000, 25 கிலோமீட்டருக்கு 25,000 கிலோமீட்டருக்கு முதலாவது ஒரு சாலைகளை அமைத்தாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா தொடர்ந்து என்ன பண்ணாங்க, ரோமுடைய கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிற எல்லா நாடுகளுக்கு கடந்து போவதற்கு என்ன பண்ணாங்க, சாலைகளை அமைத்தாங்க. போக்குவரத்து வசதிகளை அப்பதான் கப்பல் துறைகள் வந்தது, போக்குவரத்து துறைகள் ஏற்படுத்தினாங்க. குதிரை சாலைகள் அமைக்கப்பட்டது. எப்பன்னா ரோமருடைய ஆட்சி காலத்துல தான் சாலைகள் அமைக்கப்பட்டது. NH நேஷனல் ஹைவேஸ்லாம் ரோமருடைய ஆட்சி காலத்துல நடத்தப்பட்டது. இப்போ ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு என்ன பண்ணலாம், நம்ம பிரயாணம் பண்ணலாம், ஈஸியா பிரயாணம் பண்ணலாம். இப்போ சுவிசேஷங்கள் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்குதல்னா சாலைகள் இருந்தால் இடங்கள் சரியா இருந்தால் 4 இடத்துக்கு நம்ம போக முடியும். சரியான வசதிகள் இல்லாம நம்ம என்ன பண்ண முடியாது, போக முடியாது. அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பிறந்த காலங்கள் எப்படின்னா, ரோமர்கள் அந்த சாலை வசதிகளை ஏற்படுத்தும் அந்த காலங்கள் நிறைவேற அந்த காலத்திலே தான் இயேசுவானவர் வந்து பிறந்தார். இதைதான் பவுல் அப்போஸ்தலன் சொல்கிறார், காலங்கள் நிறைவேறின பொழுது எங்க வந்து பிறந்தார், கன்னியாகிய இயேசுவிடத்துல வந்து பிறந்தார் என்பதை சொல்லப்படுது. இது லாஸ்ட் கிளாஸ் நம்ம படித்த ஒரு பாடங்கள். ஓகேவா? இப்போ நம்ம தொடர்ந்து இன்றைக்கு பாடத்தை நாம் படிக்க போகின்றோம். நல்லா கவனிப்போம். ஆரம்பத்தில் ரோமர்கள் 25,000 கிலோமீட்டர்ஸ் ரோடு அமைச்சாங்க. அதுக்கப்புறமா BC 312 ஞாபகம் வச்சுக்கோங்க, 312ஆம் ஆண்டு என்ன பண்ணாங்க, 312ஆம் ஆண்டு 85,000 கிலோமீட்டர்களுக்கு சாலை வசதிகளை அமைத்தார்கள். சரிங்களா? 85,000 கிலோமீட்டர்களுக்கு சாலை வசதிகளை அனுப்பினார்கள். யார் அதை அமைச்சா, who established அப்படின்னு சொல்லும்போது ரோம மன்னனாகிய சென்சார் அபிப்பியோஸ் கிளாடியஸ். ஞாபகம் வச்சுக்கோங்க, யார் சாலை முதல் நமக்கு NH உருவாக்கி கொடுத்தவர் யார், மோடி இல்ல, யாரு, அந்த ஸ்பெல்லிங் சொல்ற பாருங்க. இந்த ரோமன் மன்னன் சென்சார், CENSOR, சென்சார், அப்பியஸ், APPIUS, அப்பியஸ் கிளாடியஸ். இவருடைய பேர் கிளாடியஸ், CLADIUS. அதாவது சாலை வசதிகளை முதலாக அறிமுகப்படுத்தினவர் சென்சார் அபிப்பியோஸ் கிளாடியஸ். இவருடைய காலத்தில் தான் போக்குவரத்து வசதிகள் ஏற்படுத்தப்பட்டது. எனவே சுவிசேஷங்கள் அறிவிக்கப்படுவதற்கு போக்குவரத்து வசதிகள் நமக்கு தேவைப்படுவதனாலே அந்த காலங்கள் நிறைவேறும் வரைக்கும், அந்த காலங்கள் நிறைவேறும் வரைக்கும் இயேசு கிறிஸ்து என்ன செய்தார், அதற்கு பிறகுதான் இயேசு வந்து பிறந்தார் என்று சொல்லப்படுகிறது. ஓகேவா? இப்ப இந்த 4 காரியங்கள் பற்றி பேசிட்டோம். இப்போ இயேசு யார் எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். உங்களுக்கு தெரிந்த ஆன்சர் சொல்லுங்க. இயேசு எங்கே பிறந்தார்? பெத்லகேமிலே பிறந்தார். பெத்லகேமிலே எந்த இடத்தில் பிறந்தார்? எந்த இடத்தில் பிறந்தார்? பெத்லகேமிலே மாட்டு கொட்டாயில பிறந்தாரா? எஸ். எந்த இடத்துல மாட்டு கொட்டாயில பிறந்தாரா? இல்ல வேற ஏதாவது அரண்மனையில பிறந்தாரா? நம்ம காலங்காலமா ஸ்கிட் போடுறோம். கிறிஸ்துமஸ் ஆன ஒரு ஸ்கிட் போடுவோம். என்ன ஸ்கிட் போடுவோம்? மரியாதை என்ன பண்ணுவாங்க, குழந்தை எடுத்துக்கிட்டு வருவாங்க, 4 ஆடு மாடெல்லாம் என்ன பண்ணிட்டு சுத்தி இருக்கும். ஒரு வயசான தாத்தா மாதிரி யோசப்பு கையில் என்ன பண்ணிட்டு இருப்பாரு, தடி வச்சுட்டு வருவாரு.
இதை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். போய் எல்லார்கிட்டையும் போய் கேட்பாங்க, எல்லாம் எல்லாம் யோசேப்பையும் மரியாதை என்ன பண்ணுவாங்க, துரத்தி அமைப்பாங்க. இதை தான் நம்ம காலகாலமா பார்க்கணும். ஆனால் இது உண்மை அல்ல. ஏசு பிச்சைக்காரனும் அல்ல, எல்லாம் புரிஞ்சுக்கணும். ஏசு பிச்சைக்காரனும் அல்ல. ஏசு ஒரு ராஜ வம்சத்தை சேர்ந்தவர், ஒரு இளவரசர் என்பதை இப்போது நான் நிரூபிக்க போறேன். ரெடியா? யார் கேட்டாலும் இனிமேல் சொல்லணும், ஏசு மாட்டு கொட்டாயில பிறக்கல, ஓகேவா? அப்ப எங்க பிறந்தார், அதை தான் இப்ப நான் சொல்லித்தர போறேன். சரிங்களா? அதுதான் இன்னைக்கு நான் சொல்லித்தரேன். இயேசு பெத்லகேமிலே பிறந்தார். ஆனால் அவருடைய சொந்த ஊர் நாசரேத். இயேசுடைய சொந்த ஊர், வளர்ந்தது எல்லாமே நாசரேத்துல தான் வளர்ந்தார். ஆனால் அவர் பிறந்தது பெத்லகேமிலே இயேசுவானவர் பிறந்தார். ஏன் நாசரத்தை விட்டு ஏன் அவர் பெத்லகேமிலே பிறக்க வேண்டும்? நல்லா புரிஞ்சுக்கணும். நாசரத்தை விட்டு அவர் ஏன் பெத்லகேமில் பிறக்கணும்? ஏன் அந்த அம்மா அவ்வளோ கஷ்டப்பட்டு, அப்படியே அந்த அம்மா மரியாள் கர்ப்பம் தரித்து அந்த பிரசவ வேதனைப்பட்டு அவ்வளோ தூரம் பிரயாணம் பண்ணி பெத்லகேமில் தான் பிறக்கணுமா? ஏன் நாசரத்திலே இயேசுவானவர் பிறந்திருக்கலாமே அப்படின்னு சொல்லும் பொழுது, இயேசுவானவர் பெத்லகேமில் பிறந்ததுக்கான ஒரு 4 காரணங்களை இப்ப நான் சொல்லி தர போறேன். சரிங்களா? 4 காரணங்கள் குறிப்பெடுத்துக்குங்க. சரிங்களா? 4 காரணங்கள். இயேசுவானவர் வாழ்ந்த பகுதி, மறுபடியும் சொல்றேன், வாழ்ந்து வளர்ந்த பகுதி நாசரேத். ஆனால் பிறந்தது பெத்லகேம். இப்போ இயேசு பிறக்கும் அதாவது மரியாள் 9 மாத கர்ப்பிணியாக இருக்கிறார்கள். 9 month கர்ப்பிணியாக இருக்கும்போது உலகத்திலே முதல் சென்சஸ் என்னது? சென்சஸ் என்னது சொல்லுங்க பார்க்கலாம். குடி மதிப்பு. சென்சஸ்னா ஒரு வீட்டுல எவ்வளவு பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணும், முதலாக குடி மதிப்பு சட்டத்தை கொண்டு வந்தார்கள். எப்பன்னா AD 9, அதாவது 9 ல இருந்து 8, அதாவது AD 9. சரிங்களா? இந்த காலத்திலே BC அப்புறமா AD 4ல தான் இங்க வராங்க. BC கிறிஸ்துவுக்கு முன் 9ல இருந்து அந்த 8ஆம் நூற்றாண்டு வரைக்கும் என்ன பண்ணாங்க, குடிமதிப்பு சட்டத்தை கொண்டு வந்தார்கள். குடிமதிப்பு சட்டத்தை கொண்டு வந்தார். அது முறைப்படி எப்ப நிறைவேற்றினாங்கன்னா 4ஆம் நூற்றாண்டுல இருந்து 6ஆம் நூற்றாண்டுல தான் நிறைவேற்றாங்க. கிறிஸ்துவுக்கு பின் நிறைவேற்ற. மறுபடியும் குழப்பிக்காதீங்க, ஆன்சர் மறுபடியும் சொல்றேன். குடிமதிப்பு சட்டம் கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பு 9ஆம் ஆண்டு BC 9 to 8 அந்த நாட்கள் தான் அந்த சட்டத்தை கொண்டு வந்தார்கள். ஆனால் முறைப்படி எப்ப அதை நினைச்சாங்கன்னா AD 5 to 6. சரிங்களா? AD 5 to 6ல தான் முறைப்படி அந்த சட்டங்கள் கொண்டு வந்தது. அது கிறிஸ்துவுக்கு பின் 4ஆம் இருந்து 6ஆம் நூற்றாண்டில் தான் குடிமதிப்பு சட்டத்தை என்ன பண்ணார்கள், நிறைவேற்றினார்கள். இப்போ அந்த குடிமதிப்பு சட்டத்தை நிறைவேற்றினவர் யாருன்னா அகஸ்டஸ் சீசர், அகஸ்து ராயல் என்பவர் தான் என்ன பண்ணாரு, இந்த குடிமதிப்பு சட்டத்தை கொண்டு வந்தார். சரிங்களா? இப்ப அந்த குடிமதிப்பு சட்டம் எல்லாமே என்ன பண்ணும், நீங்க அவங்களுடைய பெயர்களை பதிவு செய்யணும்னு சொல்லும்போது இங்கே எல்லாருமே பெத்லகேம் என்பது யாருடைய சொந்த ஊரு? மரியாள் யோசேப்பினுடைய சொந்த ஊர் பெத்லகேம். இவர்கள் என்ன செய்கிறார்கள், நாசரேத்திலிருந்து புறப்பட்டு இப்பொழுது பெத்லகேமுக்கு வருகிறார்கள். சரியான நேரத்துல தான் இந்த சட்டங்கள் கொண்டு வரப்பட்டது. மரியாள் 9 மாத கர்ப்பிணியா இருக்காங்க. அந்த அம்மா அங்கே இருந்து பிரசவம் பண்ணி இருக்கலாம். ஆனா இந்த சட்டம் வந்ததுனால கண்டிப்பா இன்னைக்கு ஆதார்ல போய் என்ன பண்ண, கை அந்த விரல் வச்சாதான் ப்ரூஃப் ஆகும்ல, அதே மாதிரி ஆட்கள் வரணும். அப்போ ஒருவேளை இதை வச்சுதான் ஆதார் என்ன பண்ணானான்னு தெரியல, முறைகள் கொண்டு வந்தாங்கன்னு தெரியல. இப்போ இந்த சட்டங்கள் கொண்டு வந்தா எல்லாருமே வராங்க, பெத்லகேமை நோக்கி வருகிறாங்க. இப்போ பெத்லகேமை நோக்கி வரும்போது மரியாளும் யோசேப்பும் வருகிறார்கள். யூதர்களுக்கு ஒரு சட்டம் இருக்கு. யூதர்கள் 40 வயசுல தான் கல்யாணம் பண்ணணும். 40 வயசுல தான் யூதர்கள் என்ன பண்ணணும், கல்யாணம் பண்ணணும். அதுக்கு முன்னால அவங்க குழந்தை தான், இளைஞர்கள். ஆனா 40 வயசானதான் அவங்க கல்யாணம் பண்ணணும். அப்ப யோசேப்புக்கு எந்த வயசுல கல்யாணம் ஆச்சு? இயேசு மரியாளுடைய கணவராக யோசேப்புக்கு என்ன வயசு? இப்போ 40 வயசு. இப்பதானே கல்யாணம் என்கேஜ் பண்ணியிருக்காங்க. ஆனா படத்திலேயோ நாடகத்திலேயோ யோசேப்பு எப்படி காட்டுறாங்க, வயசான ஒரு மாதிரி அப்படி கையில ஒரு தடி வச்சுக்கிட்டு இல்ல, அதெல்லாம் இல்ல.
சரிங்களா? யோசேப்பு ஒரு 40 வயது மனிதர். யூதர்கள் 40 வயசுல தான் கல்யாணம் பண்ணாங்க. இயேசு கிறிஸ்துக்கு 12 சீஷர்கள் இருந்தாங்க. 12 சீஷர்ல பேதுருக்கு மட்டும் தான் கல்யாணம் ஆயிடுச்சு. பேதுருக்கு மட்டும் தான் கல்யாணம் ஆயிடுச்சு. ஏன்னா பேதுருக்கு மட்டும் தான் என்ன வயசு? 40 வயசுக்கு மேற்பட்டவராக இருந்தாங்க. மீதி பேர்லாம் அது 30, 33 இந்த ஏஜ்ல தான் இருந்தாங்க. அப்போ மற்ற யாருக்குமே திருமணம் ஆகல. அப்போ 40 வயதுல தான் என்ன செய்தார்கள்? திருமணம் செய்தார்கள். அப்போ யோசேப்புக்கு 40 வயது திருமணம் செய்த அந்த காலத்துல நியமிக்கப்பட்டு இப்போ மரியாள் வராங்க. இப்போ 9 மாத கர்ப்பமா இருப்பதுனால இந்த இடத்துல பெத்லகேமை நோக்கி என்ன செய்கிறார்கள்? வருகிறார்கள். இப்ப பெத்லகேமை நோக்கி வரும்பொழுது நல்லா கவனிக்கணும். யோசேப்பு யாருடைய வம்சத்தை சேர்ந்தவர்? நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். தாவீதின் வம்சத்தை சேர்ந்தவர். கரெக்டா? எப்படி தாவீதின் வம்சத்தை சேர்ந்தவர் எப்படி சொல்லலாம்? ஏதாவது ப்ரூஃப் இருக்கா? ஏதாவது ப்ரூஃப் இருக்கா? தாவீது வம்சத்தை சேர்ந்தவர் ஏதாவது ப்ரூஃப் இருக்கா? மத்தேயு 1ஆம் அதிகாரம். சரி, இஸ்ரவேலுடைய முதல் அரசன் யார்? சவுலை விட்டுருங்க, சவுல் வேண்டாம். இஸ்ரவேல் தேசத்தினுடைய முதல் அரசன் யாரு? தாவீது. தாவீதுக்கு பிறகு இஸ்ரவேலை அரசாண்டவன் யாரு? சாலமன். சாலமனுக்கு பிறகு இஸ்ரவேலை அரசாண்டவர் சாலமனுடைய மகன். சரிங்களா? மகன் இருந்தார் ரெகபியாம். இப்போ ரெகபியாம் தான் தாவீதின் வம்சத்துல வரான். சாலமன், அதாவது தாவீது, சாலமன், ரெகபியாம். இப்போ ரெகபியாம் மன்னனாய், இப்போ இஸ்ரவேலிலே ரெகபியாமாய் மன்னனாய் இருக்கிறான். ரெகபியாம் மன்னனாய் இருந்த காலத்திலிருந்து ரெகபியாமுக்கு பையன், அவனுக்கு பையன், அவனுக்கு பையன், அப்படி பார்த்தீங்கன்னா 20வது மன்னன் சிதேக்கியா. 20வது மன்னன் சிதேக்கியா. மறுபடியும் சொல்றோம் பாருங்க. தாவீது, அவனுடைய மகன் சாலமன், அவனுடைய மகன் ரெகபியாம். ரெகபியாம் இஸ்ரவேலை அரசாளுகிறார். இப்ப ரெகபியாமுக்கு அடுத்து பிள்ளைங்க பிறக்கிறாங்க. ரெகபியாவுடைய பையன், அவனுடைய பையன், அவனுடைய பையன் அப்படின்னு கணக்கு போட்டே வந்தீங்கன்னா இப்போ 20வது மன்னன் தாவீதிலிருந்து, தாவீது வம்சத்திலிருந்து வந்த 20வது மன்னன் யாருன்னா சிதேக்கியா. இந்த சிதேக்கியாவின் ஆட்சி காலத்துல அவன் யூதாவின் அரசனாய் மாறும்போதுதான் என்ன பண்ணாங்க? நேபுகாத்நேச்சர் என்ன பண்ணா? ஒரு படையை திரட்டினார். எவ்வளவு? 597 இருந்து 586 வரைக்கும், அதாவது BC 597 up to BC 586 வரைக்குமே ஒரு பாபிலோனியன் எக்ஸைல், அதாவது நேபுகாத்நேச்சர் என்ன செய்தா? ஒரு யுத்தம் செய்தார். யுத்தம் செய்து இஸ்ரவேலையும் யூதா தேசத்தையும் கைப்பற்றினார். அங்க இருக்கிற எல்லாருமே என்ன பண்ணா? அடிமைப்படுத்தி, யூதர்கள் எல்லாருமே அடிமைப்படுத்தி என்ன பண்ணா? பாபிலோன் தேசத்துக்கு நேபுகாத்நேச்சர் கொண்டு போய்விட்டார். 70 வருடங்கள் என்ன பண்றாங்க? பாபிலோனிலே அவர்கள் அடிமைகளாக இருக்கிறார்கள். எத்தனை வருஷம்? 70 வருடங்கள் பாபிலோனிலே அடிமைகளாக இருக்கிறார்கள். ஆண்டவர் ஏன்னா ஆண்டவர் இவங்களுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்தார். இஸ்ரவேலர்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்தார். ஆண்டவரை விட்டு அந்நிய தெய்வங்களை வணங்கினார்கள். ஆண்டவரை விட்டு விக்கிரகங்களை வணங்கினது மட்டுமல்லாமல் எகிப்திய மற்றவருடைய கலாச்சாரத்தை எல்லாமே அவங்க பின்பற்ற ஆரம்பிச்சுட்டாங்க. பாரம்பரியங்களை பின்பற்ற ஆண்டவரை விட்டுட்டாங்க. போய் விக்கிரகத்தை வரும் ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? இவர்களை அடிமைப்படுத்தி, ஏதாவது நாடுகள் வந்து அடிமைப்படுத்தி அங்க போய் அடிமை தரப்பட்டாதான் நான் யார் என்று புரிந்து கொள்வார்கள் என்பதனாலே ஆண்டவர் அனுமதித்தார். இப்ப நேபுகாத்நேச்சர் என்ன செய்தார்? ஒரு படையை திரட்டி கொண்டு வந்தார். படையை திரட்டி 597 இஸ்ரவேலின் படையை எடுத்து அங்க இருக்கிற யூதர்கள் எல்லாருமே என்ன பண்ணா? தன்னுடைய நாட்டுக்கு கொண்டு போனார். அப்ப நாட்கள்ல 597 யார் மன்னன்? இஸ்ரவேலின் மன்னன் யாரு? கேட்கல. யாரு? சிதேக்கியா. சிதேக்கியா யாரு? தாவீதின் வம்சத்தை சேர்ந்தவன். இப்போ சிதேக்கியா பாபிலோன்ல இருக்கிறான். இப்போ இங்க இல்ல, எருசலேம்ல ஆலயமோ இல்ல, எல்லாம் இடிக்கப்பட்டாச்சு, எருசலேமே பாழாக்கப்பட்டது, எல்லாமே பாபிலோனுக்கு வந்துட்டாங்க. பாபிலோனிலே இருக்கும் பொழுது இப்ப ஆண்டவர் என்ன செய்கிறாங்கன்னா, சரி இவங்க 70 வருஷம்ன்றத அவங்க திரும்பி எருசலேமுக்கு போகும். 70 வருஷம் கழிச்சு திரும்பி எருசலேமுக்கு போனாங்கன்னா அவங்களுக்கு ஆராதிப்பதற்கு ஒரு ஆலயம் தேவைப்படுகிறது. ஏன்னா எருசலேம் ஆலயம் இடிக்கப்பட்டாயிடுச்சு. அப்ப அவர்களுக்கு ஆலயம் தேவைப்படுறதுனால ஆண்டவர் என்ன பண்ணிட்டாருன்னா, அந்த பாபிலோன் சாம்ராஜ்யத்துக்கு பிறகு பெர்சியா மன்னன் வந்த காலத்திலே கோரேஸ் என்கின்ற மன்னன் ஆட்சி காலம் ஆண்டவர் என்ன பண்ணாரு? அவன் மனசுல ஒரு காரியத்தை வைக்கிறார். அவன் புறஜாதியன் தான்.
அவன் அந்நிய தெய்வத்தை வணங்க. ஆனா அவன் மனசுல ஆண்டவர் பேசுறாரு என்னன்னா, இந்த ஜனங்கள் விடுதலையாகி போது இன்னும் 20 வருஷம் 50 வருஷம் முடிஞ்சிச்சு, இன்னும் 20 வருஷம் இருக்கு. 20 வருஷம் கழிச்சு அவங்க எருசலேமுக்கு போனாரு, எப்ப ஆலயத்தை கட்டுவாங்க? அதனால என்ன சொல்லிட்டாருன்னா, அவன் இருதயத்துல பேசுறாரு. இந்த கோரஸ் என்ன பண்றான், எல்லாரையும் கூப்பிட்டு, யூதர்கள் எல்லாரையும் கூப்பிட்டு சொல்றான், என் இருதயத்துல உங்க கடவுள் பேசுறாரு, நீங்களும் உங்க சொந்த நாட்டுக்கு திரும்பி போயிடுங்க. ஆனா அடிமை தனத்துல இன்னும் 20 வருஷம் இருக்கு. ஆனா விருப்பப்படுறவங்க எல்லாம் என்ன பண்ணுங்க, எருசலேமுக்கு போய் அங்க போய் என்ன பண்ணுங்க, நீங்க ஒரு ஆலயத்தை, தேவனுடைய ஆலயத்தை கட்டுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது நிறைய யூத வாலிபர்கள் என்ன பண்ணாங்க, ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. சரி நாங்க போய் என்ன பண்ணலாம், இன்னும் 20 வருஷங்கள் இருக்கு, அவங்க மனைவி பிள்ளைகள் அங்கேயே விட்டுட்டு இளைஞர்கள் வாலிபர்கள் எல்லாருமே போறாங்க, எருசலேமை நோக்கி ஆலயத்தை கட்டுவதற்காக போகிறார்கள். அப்படி ஆலயத்தை கட்டும் போவதற்கு இவர்களுக்கு ஒரு தலைவனை நியமிக்கிறார். யாரு? கோரேஸ் ஒரு தலைவனை நியமிக்கிறார். யார்னா, அந்த தலைவன் யார்னா, தாவீது வம்சத்திலே வந்த யாரு? செருபாபேல் என்பவன். யாரு? தாவீதினுடைய சிதேக்கியாவுடைய மகனுக்கு மகன் அப்படின்னு சொன்னான். ஆக்சுவலா செருபாபேல் யாரு? ஒரு ராஜாவா மாற வேண்டியவன், ஒரு ராஜா தான். எருசலேம் போனா அவன் ராஜாவா இருக்க வேண்டியவன். ஆனா இந்த அவன் அடிமையா இருக்கான். ஆனா இப்ப இவனை என்ன பண்ணிட்டாரு கோரேஸ், உன்னை நான் ஒரு கவர்னரா நியமிக்கிறேன், ஏன்னா முழு உலகமும் பாபிலோனுடைய கட்டுப்பாட்டுல இருக்கிறதுனால நீ எருசலேமுக்கு போ, ஆனா என்னுடைய கவர்னரா உன்னை ஆளுநரா நியமிக்கிறேன்னு சொல்லி என்ன பண்ணிட்டார், செருபாபேல் தாவீதின் வம்சத்திலே வந்த, அதாவது சிதேக்கியாவுடைய மகனுடைய மகன் அப்படின்னு சொல்லலாம். இப்போ நீ போய் நீ ஒரு பழைய திரட்டி கொண்டு போ அப்படின்னு சொல்லி என்ன பண்ணா, இப்போ செருபாபேலுடைய அண்டர்ல தான் என்ன பண்றாங்க, எருசலேமுக்கு போறாங்க. முறைப்படி பார்த்தால் யார் இடத்துல மன்னனா இருந்திருக்கணும், இப்போ மன்னனா இருக்க வேண்டியவன் யாரு? செருபாபேல். ஓகேவா? செருபாபேல் தான் மன்னனா இருக்கணும். ஆனால் இப்போ செருபாபேலுக்கு மன்னன் பதவி கிடைக்காததுனால அவன் என்ன செய்கிறான், இப்ப யாராய் வருகிறான், ஒரு ஆளுநராய் போகிறான். இப்போ செருபாபேல் பிள்ளைக்கு பிள்ளை, நல்லா கவனிப்போம், செருபாபேல் பிள்ளைக்கு பிள்ளை, அவருடைய பிள்ளைக்கு பிள்ளை அப்படின்னு சொல்லும்போது அப்படியே அந்த ஜெனரேஷன், அந்த செருபாபேல் இருந்து 27வது தலைமுறையிலே தான் யார் வரா தெரியுமா? யார் வரா? யோசேப்பு வருகிறார். நான் சொல்றது உங்களுக்கு புரிஞ்சுதா? பாடம் புரியுதா? சிதேக்கியா காலத்திலே பாபிலோனுக்கு போறாங்க, அங்க போய் அடிமையா இருக்காங்க. மறுபடியும் திரும்பி வரும்பொழுது தாவீதின் வம்சத்தை சேர்ந்தவன் செருபாபேல் தான் ஆக்சுவலா அங்க ராஜாவா இருக்கணும். ஆனா ராஜா பதவி அவனுக்கு கிடைக்கல. ஆனாலும் அவனுடைய தலைமையில தேவாலயம் கட்டப்படுகிறது. இப்போ செருபாபேலுடைய 27வது தலைமுறை தான் இந்த மரியாளின் கணவராகிய யோசேப்பு. மத்தேயு 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை பாருங்கள். மத்தேயு 1ஆம் அதிகாரம் 21வது வசனம் வாசிப்போம். 21. அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி. 21மா? மத்தேயு 21. அதுக்கு அந்த ஜெனரேஷன் பத்தி சொல்லிருப்பாங்க பாருங்க. 1:21. வாசி. யாக்கோபு மரியாளுடைய புருஷனாகிய யோசேப்பை பெற்றார். 12வது வசனத்துல இருந்து வாசிக்கிறேன், கரெக்டா இருக்கும். 12வது வசனம். பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போன பின்பு, பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போன பின்பு பாருங்க, பேர் வந்து கொஞ்சம் மாறி இருக்கும். சரிங்களா? பேர் வந்து மாறி இருக்கும். மறுபடியும் அந்த பேர் வாசிமா. எக்கோனியானா சிதேக்கியா. சரிங்களா? இந்த இடத்துல எக்கோனியான்னு கொடுத்திருப்பாங்க 12வது வசனத்துல. எக்கோனியா என்றால் சிதேக்கியா, சலாத்தியல் என்றால் செயல்தியல், சுர்பாபேல் என்றால் செருபாபேல். நேம் மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் ஆயிடும். மறுபடியும் சொல்றேன் பாருங்க. மத்தேயு 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல எக்கோனியா, எக்கோனியானா வேற யாருமே இல்லை, சிதேக்கியா தான். சிதேக்கியா. சரிங்களா? சிதேக்கியா. சலாத்தியல் என்றால் செயல்தியல், அப்புறமா சுர்பாபேல் என்றால் செருபாபேல். இப்ப வாசிமா. செருபாபேல் பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போன பின்பு எக்கோனியா சலாத்தியலை பெற்றார்.
ஆபியேல் செருபாபேலை பெற்றார். செருபாபேலை பெற்றார். செருபாபேல் அபியூதை பெற்றார். அபியூ எலியாக்கீமை பெற்றார். எலியாக்கீம் ஆசோரை பெற்றார். ஆசோர் சாதோக்கை பெற்றார். அப்படியே படிச்சிட்டே வாங்க. சாதோக்கு ஆகிமை பெற்றார். ஆகிம் எலியூதை பெற்றார். எலியூதை பெற்றார். எலியூ எலியாசாரை பெற்றார். எலியாசரை பெற்றார். எலியாசார் மாத்தானை பெற்றார். எலியாசர் மாத்தானை பெற்றார். மாத்தான் யாக்கோபை பெற்றார். யாக்கோபு மரியாளுடைய புருஷனாகிய யோசேப்பை பெற்றார். இப்ப நான் என்ன சொல்ல வரேன் தெரியுமா? யாக்கோபு யார் சொல்லுங்க? ராஜ. இந்த காலத்துல பாத்தீங்கன்னா ஒருவேளை பாபிலோனுடைய கட்டுப்பாடு பெர்சியாவுடைய ஆட்சி இல்லைன்னா எருசலேமுடைய ராஜா யாரா இருந்திருக்கணும்? யோசேப், யாக்கோபு தான் இருந்திருக்கணும். யோசேப்பு தான், மரியாளுடைய கனவு தான் ராஜாவா இருந்திருக்கணும். பெர்சியர்களுடைய ஆட்சியா இருக்கிறதுனால ராஜ பதவி யாருக்கு கிடைக்கல? மரியாளின் கணவர் இயேசு தகப்பனாகிய யோசேப்புக்கு என்ன பண்ணல? அந்த பதவி கிடைக்கல. ஆனா முறைப்படி பார்த்தா யோசேப்பு என்ற யாக்கோபு யாரா இருக்கணும்? ராஜா. இப்ப அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சா? அப்போ மரியாள் மகாராணி, இயேசு இளவரசர். ஓகேவா? பிச்சைக்காரங்களா, ஏழைங்களா, தச்சனா, இதை நான் சொல்லி கொடுக்குறேன் பாருங்க. ஆங்கிலத்துல என்ன பண்ணிட்டாங்கன்னா யோசேப்பை என்ன பண்ணிட்டாங்க? கார்பெண்டர் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிட்டாங்க? டிரான்ஸ்லேஷன் பண்ணிட்டாங்க. கார்பெண்டர் அப்படின்னு என்ன பண்ணிட்டாங்க? டிரான்ஸ்லேஷன் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலா கார்பெண்டர் என்ற வார்த்தை வந்து மிக தப்பான ஒரு வார்த்தை. கார்பெண்டர் அல்ல. கிரீக்ல என்ன கொடுத்திருக்காங்க தெரியுமா? கண்டிப்பா எல்லாம் எழுதிக்கணும். கிரீக்ல டெக்டான், TEKKTON, மறுபடியும் சொல்றேன், டெக்டான், TEKKTON, டெக்டான். டெக்டான் என்றால் ஆர்கிடெக்ட். ஆர்கிடெக்ட் என்றால் கட்டிட நிபுணர். எல்லாம் சொல்லுங்க. டெக்டான் என்றால் கட்டிட நிபுணர். கட்டிட நிபுணர் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த இடத்துல இவர்கள் அரண்மனையினுடைய இன்டீரியர் டெக்கர்ஸ், அரண்மனைகளை வடிவமைப்பவர்கள். சரிங்களா? அரண்மனையை வடிவமைப்பார்கள். அப்போ யோசேப்புக்கு கீழே 500 பேர் வேலை செஞ்சாங்க. யாருக்கு கீழே? யோசேப்பு கீழே எத்தனை பேர் வேலை செஞ்சாங்க? அப்போ யோசேப்பு பிச்சைக்காரனா பணக்காரனா? யோசேப்பு பிச்சைக்காரனா பணக்காரனா? நம்மளாம் இது வரைக்கும் யோசேப்பை யாராவது பார்த்துட்டோம்? ஏதோ சாதாரண ஒரு என்ன பண்ண கார்பெண்டர் அப்படின்னு பார்த்துட்டோம். இந்த டெக்டான் என்ற வார்த்தையை வந்து ஆங்கிலத்தில் அவங்க சரியான டிரான்ஸ்லேஷன் கொடுக்கல. கிரீக்ல டெக்டான் கரெக்டாக கொடுத்துருப்பாங்க, ஆங்கிலத்தில் சரியான டிரான்ஸ்லேஷன் இவங்க என்ன பண்ண கொடுக்கல. சரிங்களா? அப்போ யோசேப்பு யார் என்றால் கிரேக்க பாஷையில் சொல்லியிருக்கு, அவர் டெக்டான். சரிங்களா? டெக்டான். இப்போ யோசேப் இந்த இடத்துல அவர்கள் பெத்லகேமுக்கு வருகிறார்கள். நல்லா கவனிக்கணும். பெத்லகேமுக்கு வரும்பொழுது இந்த இடத்துல இளவரசர் ராஜ குடும்பத்துக்கு ஒரு சட்டம் இருந்தது. ராஜ குடும்பங்களுக்கு ஒரு சட்டம் இருக்கு. அவங்க ஒரு நாட்டை விட்டு இன்னொரு நாட்டுக்கு போகும்பொழுது, நல்லா கவனிப்போம், ஒரு நாட்டை விட்டு இன்னொரு நாட்டுக்கு போகும்பொழுது அவர்களுக்கென்று ஒரு அரண்மனைகள் இருக்கும். ஒரு இன் ஆங்கிலத்தில் இன் அப்படின்னு சொல்றாங்க. இன் என்னது? IWN மாட்டுக்கொட்டையா? IWN வந்து இன் வந்து மாட்டுக்கொட்டையை டிரான்ஸ்லேஷன் பண்ணுவாங்க. இன்ன வந்து எதுக்கு கொடுப்போம்? விளக்கம் கொடுப்பாங்க. ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் மாதிரி தான், அதுதான் இன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ராயல் இன் அப்படின்னு இன்னைக்கு ஹோட்டல் இருக்கு. ராயல் இன் ராயல் மாட்டுக்கொட்டையா? இல்ல, இன். இப்ப ராஜாக்களுக்கு ஒரு சட்டம் இருக்கும். ஒரு நாட்டை விட்டு இன்னொரு நாட்டுக்கு போகும்போது அவங்க வந்து அவங்க சொந்தக்கார வீட்டில் தங்கக்கூடாது. என்னதான் சொந்த பந்தம். இப்ப மோடிக்கு வந்து சொந்தக்கார் வந்து இங்க தமிழ்நாட்டில் இருக்காருன்னா மோடி வந்து அவங்க வீட்டில் வந்து தங்கிட்டு போயிடுவாரா? மோடி தங்கிட்டு போயிடுவாரா? சரி, MK ஸ்டாலின் அவங்களுடைய அத்தை வீடு மோகல்வாடியில் இருக்கு, தங்குவாங்களா? விஐபிங்களா தங்க மாட்டாங்க, தங்கக்கூடாது, சட்டங்கள்.
அதே போலதான் ராஜாக்களுக்கு ஒரு சட்டம் இருக்கு. என்னதான் சொந்தக்காரர்களால அவங்க வீடுகள் என்ன பண்ணப்பட போய் தங்கக்கூடாது. அப்ப ராஜாக்கள் எல்லாருமே இந்த குடிமதிப்பு எழுதுவதற்காக வந்திருக்கிறார்கள். சரிங்களா? அவங்களுடைய நாட்டினுடைய குடிமதிப்பு எழுத வரும் பொழுது அவர்கள் தங்கின ஒரு இடம், கிரீக்ல என்ன கொடுத்திருக்கு தெரியுமா? எல்லாம் கவனிப்போம். ஆங்கிலத்துல மேஞ்சர் கொடுத்திருப்பாங்க. அந்த சத்திரத்துக்கு மேஞ்சர், சில இடத்துல இன்னு கொடுத்திருப்பாங்க. ஆனா கிரீக்ல கொடுக்கும்போது எழுதிக்கங்க, ஒய்கோ. எல்லாம் சொல்லுங்க பாருங்க. வைகோ இல்ல, ஒய்கோ. ஒய்கோனா OIKO. எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். OIKO. ஒய்கோ. ஒய்கோ அப்படின்னா சேரியட் பார்க்கிங் பிளேஸ். சாரியட்ஸ் பார்க்கிங் பிளேஸ். சாரியட்ஸ்னா என்னது? ரதங்கள். சரிங்களா? ரதங்கள் தங்குகின்ற, நிறுத்தி வைக்கப்படுகின்ற இடத்தினுடைய பெயர் தான் ஒய்கோ அல்லது ஒய்கோனோமாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க கிரீக்ல. ஒய்கோ அல்லது ஒய்கோனாமாஸ். அப்போ கிரீக்ல என்ன டிரான்ஸ்லேஷன் கொடுத்திருக்காங்கன்னா, அவர்களுக்கு ஒய்கோவிலே தங்குவதற்கு இடம் இல்லாமல் இருந்ததினாலே, ஒய்கோவிலே, அதாவது ராஜாக்கள் குதிரை வண்டிகளே வருகிறார்கள். அப்ப ராஜாக்கள் குதிரை வண்டிகளே வரும்பொழுது அவங்க நிறுத்தி இருக்காங்க. இப்ப இந்த சத்திரக்காரனுக்கு ஐயோ இந்த ராஜவம்சத்தை சேர்ந்தவங்களாச்சு, இவங்க வெளியே போகக்கூடாதுன்றதுனால என்ன சொல்லிட்டாங்க, அந்த ராஜாக்கள் குதிரை வண்டி இருக்கிறது அல்லவா தங்குகிற இடம், அந்த இடத்துல ஒரு இடம் இருக்கு, நீங்க அங்க தங்கிக்கங்கன்னு சொல்லுவாங்க. அங்க தங்கிக்கங்கன்னு சொல்லுவாங்க. நம்ம ஆட்கள் அதை எப்படி எடுத்துட்டாங்க? எப்படி எடுத்துட்டாங்க? அதை மாட்டு கொட்டாயில பிறந்தாரு. அப்ப கிரீக் படிச்சாதான் கண்டிப்பா அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். கிரீக் படிக்கலன்னா நம்மளும் என்ன பண்ணிடுவோம், தப்பாய் நம்ம டிரான்ஸ்லேஷன் பண்ணிட்டே இருக்கோம். அதனால உங்க பைபிள்ல எழுதி வச்சுக்கோங்க, ஒய்கோ அல்லது ஒய்கோனோமாஸ் அப்படின்னு. இன்னும் சொல்ல போனா ஒய்கோனா அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் பிளேஸ் கூட சொல்லுவாங்க, நிர்வாகிகளுடைய இடங்கள். சரிங்களா? நிர்வாகிகளுடைய இடங்கள். இன்னொரு வார்த்தை இருக்கு, கண்ட்ரோலர்ஸ் பிளேஸ், அதாவது கட்டுப்படுத்திகளுடைய இடம். நிறைய வார்த்தைகள் இருக்கு. இந்த ஒய்கோஸ்க்கு நிறைய டிரான்ஸ்லேஷன் கொடுத்திருக்காங்க. ஓகே. அப்போ இயேசுவானவர் எங்கே வருகிறார் என்றால், சாதாரண மாட்டு கொட்டாயில பிறகு அவர் யார்? ஒரு ராஜ வம்சத்தை சேர்ந்தவர், ஒரு இளவரச வம்சத்தை சேர்ந்தவராக இருக்கிறார். சரிங்களா? இப்போ அவர்கள் பெத்லகேமிலே பிறக்கும் பொழுது இப்போ அவரை தேடி யார் வரா? சாஸ்திரிகள் வருகிறார்கள். எத்தனை சாஸ்திரிகள் வந்தாங்க? எத்தனை சாஸ்திரிகள் சொல்லுங்க பார்க்கலாம். 3 சாஸ்திரிகள் சொல்றாங்க. ஏன்னா 3 சாஸ்திரிகள் என்ன கொண்டு வந்தாங்க? வெள்ளி, தூப வர்க்கத்தை கொண்டு வந்ததுனால இல்ல. நான் உங்களுக்கு ஒரு பாடம் எடுத்தேன்னு நினைக்கிறேன். சாஸ்திரிகளை பற்றி ஒரு பாடம் எடுத்தேன்னா ஞாபகம் இருக்கான்னு தெரியல. சரிங்களா? சாஸ்திரிகள் கணக்கில் அடங்கா சாஸ்திரிகள். யார் தெரியுமா இவங்கலாம்? நட்சத்திரங்கள், விண்வெளி ஆராய்ச்சியாளர்கள். இந்த விண்வெளி ஆராய்ச்சி மேகி அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. சரிங்களா? மேகிஸ், விண்வெளி ஆராய்ச்சியாளர்கள். ஏறக்குரிய லட்சக்கணக்கான விண்வெளி ஆராய்ச்சியாளர்களுக்கு ஒரு பெரிய குழப்பங்கள். எல்லாம் பார்க்கிறாங்க, ஒரு வித்தியாசமான ஒரு நட்சத்திரம் வந்திருக்கின்றது. ஒரு வித்தியாசமான நட்சத்திரம். அந்த நட்சத்திரத்தை பார்க்கும் பொழுது அவர்களுக்கு எல்லா விண்வெளி ஆராய்ச்சியாளர்கள் யோசிக்கிறது, நட்சத்திரத்தை கணிக்கிறோமே என்ன அப்படின்னு சொல்லும் பொழுது, அந்த நட்சத்திரத்தை ஆராய்ச்சி செய்வதற்காக நிறைய விஞ்ஞானிகள் கூடுகிறார்கள். அந்த நட்சத்திரம் அப்படியே கடந்து போவதை பார்த்துட்டு நிறைய ஆராய்ச்சியாளர்கள் எங்க போறாங்க தெரியுமா? பெத்லகேம் நகருக்கு கடந்து போகிறார்கள். பெத்லகேம் நகருக்கு கடந்து போது இந்தியாவிலிருந்து ஏறக்குரிய, நான் அந்த தோல் சுருள படிக்கிறேன், இந்தியாவிலிருந்து 13 விஞ்ஞானிகள் போனாங்க. இந்தியாவிலிருந்து கூட 13 விஞ்ஞானிகள் போனாங்க. அப்போ ஏறக்குரிய எத்தனையோ பேர் வராங்க. குறிப்பாக அந்த விஞ்ஞானிகளுக்கு தேவதூதர் ஒரு வார்த்தை பேசுகிறார். என்ன பேசுகிறார்? தாவீதின் ஊரிலே யார் பிறந்திருக்கா? ராஜா பிறந்திருக்கிறார். தாவீதின் ஊரிலே ராஜா பிறந்திருக்கிறார். யார் ராஜா? பெத்லகேமை அரசாண்டவன் யார் அப்போ? ஏரோது. ஏரோதுக்கு பையன் இருக்கான், பெரிய பையன். ஏரோதுக்கு பெரிய பையன்.
சரிங்களா? இன்னும் குழந்தை பிறந்துச்சுன்னா பிறக்க பண்ண சொல்லி இருக்கலாம்ல. ஏரோது தான் ராஜா, அவன் இல்லையே. இப்போ எல்லாம் எங்க வந்துட்டாங்க? ஏரோது அரண்மனையாண்டு வந்து நிக்கிறாங்க. எல்லாமே ஏரோது அரண்மனையில வந்து நிக்கிறாங்க. ஏரோது கேட்கிறாங்க, ஏன் எல்லாம் வந்து இருக்காங்கன்னா, அவங்க சொல்றாங்க, தேவ தூதர்கள் எங்களுக்கு கடவுள் தரிசனம் கொடுத்தார். இதே போல தாவீதின் ஊரிலே ராஜா உங்களுக்காக பிறந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லும்போது இவன் என்ன சொல்றான்? யாருக்கும் அது வெளிப்படுத்தல. ஏன்னா வெளிப்படுத்த அவங்க யோசிக்கிறான். அப்போ என்னுடைய ஆட்சிக்கு விரோதமா யாரோ ஒருத்தர் என்ன பண்ணியிருக்காரு, பிறந்திருக்காரு சொல்றான். சரி சரி, ஆமா உண்மைதான், நீங்க போய் போய் பார்த்துட்டு வந்து எனக்கு சொல்லுங்க. சொல்றானா இல்லையா? நீங்க போய் இதை பார்த்துட்டு வந்து எனக்கு சொல்லுங்க. இப்போ எல்லாருமே போறாங்க, ஆராய்ச்சியாளர்கள் போறாங்க. ஒரு மன்னனை காண போனோம்னா, ஒரு ராஜாவை காண போனோம்னா சும்மா போகக்கூடாது. இதுல என்ன சொல்லிட்டு தெரியுமா? அவர்கள் ஏராளமான பொக்கிஷங்களை கொண்டு போனார்கள். பொண்ணு, வைரம், என்னது வைடூரியங்கள், முத்துக்கள் எல்லாத்தையுமே கொண்டு போனாங்க. ஏன் 3 மட்டும் முக்கியத்துவப்படுத்துறாங்க? பொன், வெள்ளி, தூப கலசம். ஏன் 3 மட்டும் முக்கியத்துவப்படுத்துறாங்கன்னா, நல்லா கவனிக்கிறோம். நிறைய வைரங்கள் கொண்டு போனாங்க, முத்துக்களை கொண்டு போனாங்க. ஆனா 3 முக்கியமான பொருட்கள். ஒன்று சொல்லுங்க பார்க்கலாம், பொன். இரண்டாவது வெள்ளி. மூன்றாவது, இது 3 எதை ஆவிக்குரிய அர்த்தம் என்ன தெரியுமா? பொன் என்பது ராஜா, ராஜாவை குறிக்கும். வெள்ளி என்பது தீர்க்கதரிசிகளை குறிக்கும். தூப வர்க்கம் என்பது பிரதான ஆசாரியர்களை குறிக்கின்ற ஒரு ஆவிக்குரிய வார்த்தை. இயேசுவானவர் வரப்போகிற நாட்களில் ராஜாதி ராஜாவாய் வரப்போகிறார். இப்பொழுது ஒரு ஆசாரியனாய் நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். சரிங்களா? இயேசுவானவர் இப்போது ஆசாரியனாய் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். இயேசு கிறிஸ்துவினுடைய காலத்திலே அவர் ஒரு தீர்க்கதரிசியாய் வாழ்ந்தார். இயேசு கிறிஸ்துவினுடைய காலத்தில் அவர் தீர்க்கதரிசியாய் வாழ்ந்தார். இயேசு யார்? ராஜா, தீர்க்கதரிசி, பிரதான ஆசாரியர். இது எந்த காலம்? இது எந்த இல்ல நிகழ்காலமா வருகாலமா? நிகழ்காலத்திலே பிரசன்ட்ல இயேசு யாரா இருக்கா தெரியுமா? ஒரு பிரதான ஆசாரியராய் இருக்கிறார். பிரதான ஆசிரியர்னா ஜனங்களுக்காக பரிந்து பேசுகிறவர்கள். இப்ப பிதாவிடத்தில் நமக்காக இயேசுவான் என்ன செய்கிறார்? பரிந்து பேசிக் கொண்டிருப்பதனாலே அந்த பிரதான ஆசிரியர் அடையாளம் தான் வெள்ளி. கடந்த காலத்திலே இயேசு தீர்க்கதரிசியாக இருந்தார். தீர்க்கதரிசியுடைய அடையாளம் தான் என்னது? தீர்க்கதரிசியுடைய அடையாளம் என்னது? தீர்க்கதரிசியுடைய அடையாளம் வெள்ளி. ஆசாரியனுடைய அடையாளம் தூப வர்க்கம். இயேசு வரும் நாட்களில் ராஜாதி ராஜாவாய் வரப்போகிறார். ராஜாவினுடைய அடையாளம் என்ன? பொன். அப்ப இந்த 3 காரியங்களை அடையாளப்படுத்துவதற்காக தான் 3 காரியங்களை முக்கியத்துவப்படுத்தினார்கள். மற்றபடி 3 அரசர்களாம் போல, 3 ஞானிகள் போல எத்தனையோ லட்சக்கணக்கான விஞ்ஞானிகள் இயேசுவை காண போனார்கள் என்று வரலாற்று ஆதாரங்கள் சொல்லப்படுகின்றது. ஓகேவா? இப்போ விஞ்ஞானிகள், இந்த ஆராய்ச்சியாளர்கள் தேடி போகும்போது இயேசுக்கு என்ன வயசு தெரியுமா? நம்மளா நாடகத்தில் எப்படி காட்டுவோம்? குழந்தையா இல்ல. விஞ்ஞானிகள் அந்தந்த நாடுகளிலிருந்து கடந்து பெத்லகேமுக்கு வரும்போது இயேசுக்கு 2 வயசு. ஓகேவா? 2 வயசு குழந்தை படுத்துட்டாருக்கோ சொல்லுங்க. 2 வயசு குழந்தை படுத்துட்டாருக்கா என்ன பண்ணும்? அங்க ஓடும், இங்க ஓடும். 2 வயது. இப்ப இந்த 2 வயது இருக்கும்போது ஏரோது ஒரு சட்டத்தை கொண்டு வருகிறார். என்னன்னா, இப்பதான் அவனுக்கு நியூஸ் வருது. அதாவது ஒருத்தர் பிறந்திருக்காரு, ராஜாவா அவதான் வரப்போறாரு. இவனு யோசிக்கிறான், யாரா இருக்கும்? அப்போ அந்த மேகிஸ் வந்து சேரும் பொழுது இயேசு பிறந்து கரெக்டா 2 வருஷம். 2 வருஷம். இப்ப யோசிக்கிறான், அப்ப 2 வயசுலதான் ஏதோ ஒரு குழந்தை பிறந்து இருக்கு. அப்ப 2 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் என்ன பண்ணலாம்? ஆண் பிள்ளைகள் தலை வெட்டி கொல்லப்படும். இப்ப புரிஞ்சுதான் ஏன் 2 வயசு குழந்தைகளை கொலை பண்ணணும்னு சொன்னாரு? வேற ஏதாவது ரீசன் இருக்கா? 2 வயதுக்கு உட்பட்ட பிள்ளைகள் கொலை செய்யப்பட வேண்டும் என்று ஏரோது சொன்னதுக்கு இதான் ரீசன். அப்ப இயேசுக்கு என்ன வயசு? இனிமேல் நம்ம தப்பா அந்த நாடகம் போடக்கூடாதுல்ல. ஸ்கிட்டு தப்பா போடுவீங்களா? அதனால போடக்கூடாது.
இயேசுக்கு 2 வயது. ஓகேவா? இப்ப இந்த 2 வயது இருக்கும் பொழுது தேவதூதர் சொல்றாரு, நீங்க இங்க என்ன பண்ணிடுங்க, எகிப்துக்கு தப்பி போயிடுங்க அப்படின்னு சொல்றாரு. சரிங்களா? எகிப்துக்கு தப்பி போயிடுங்க. இப்போ மரியாவும் யோசேப்பும் 2 வயது குழந்தையை தூக்கி கொண்டு எங்க போயிட்டாங்க? எகிப்துக்கு போறாங்க. எகிப்துல எங்க தங்குனாங்க தெரியுமா? எகிப்துல அலெக்சாண்ட்ரியான்னு ஒரு பட்டணம் இருக்கு. அலெக்சாண்ட்ரியா, அதாவது அப்போஸ்தலனாகிய பவுல் பிறந்த ஒரு இடம் தான் அலெக்சாண்ட்ரியா. அந்த இடத்துல தான் யூதர்கள் வாழ்ந்த அந்த இடத்துல தான் யாரு இருந்தாங்க? எப்படி இருந்தாங்க தெரியுமா? கவனிப்போம். இப்போ உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்றேன். இன்னைக்கு மரியாள் யோசேப் வாழ்ந்த வீடு, நீங்க அது மேல ஒரு கத்தீட்ரல் சர்ச் நீ கட்டியிருக்காங்க, பார்த்திருக்கீங்களா யூடியூப்ல? மரியாள் யோசேப் வாழ்ந்த ஒரு வீட்டுக்கு மேல பெரிய கத்தீட்ரல் சர்ச் கட்டியிருப்பாங்க. அதை சுத்தி எத்தனையோ ஸ்கொயர் ஃபீட் ஏரியாக்கள் இருக்கு. அதெல்லாம் யாருக்கு சொந்தம் தெரியுமா? மரியாள் யோசேப்புக்கு சொந்தம். இன்னைக்கு இருக்குங்க அந்த இடம். இன்னைக்கு இருக்கு அந்த இடம். அவ்வளோ பெரிய இடம் யாருக்கு சொந்தம் தெரியுமா? மரியாள் யோசேப்புடைய வீடு. அவ்வளோ பெரிய இடத்துக்கு அவங்க தான் சொந்தக்காரங்க. ஆனா நம்ம அவங்களை என்னவா சொல்லிட்டு இருக்கோம்? இன்னும் பிச்சைக்காரங்க, மாட்டு கொட்டாயில பிறந்தாங்க, அப்படிதான் நம்ம அவங்களை என்ன பண்ணிட்டு இருக்கோம்? சொல்லி கொண்டு இருக்கின்றோம். ஓகேவா? இப்போ இயேசு கிறிஸ்து பெத்லகேமிலே பிறந்ததுக்கான முதல் காரணம் என்னன்னா, அவர் தாவீதின் வம்சத்தை சேர்ந்தவராய் இருப்பதனாலே தாவீதினுடைய ஊர்ல தான் பிறக்க வேண்டும். ராஜாவுடைய அவங்க அப்பா ஊர் வேறு, தகப்பன் தாவீது ஊர் பெத்லகேம். அப்ப பெத்லகேம் தாவீதின் ஊராய் இருப்பதினாலே இவர் ராஜ வம்சத்தை சேர்ந்ததுனாலே, தாவீதின் வம்சத்தை சேர்ந்ததுனாலே முதல் ரீசன் இயேசு இந்த காரணத்துக்கு தான் பெத்லகேமில பிறந்தார். அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சா? ஓகேவா? அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சா? இரண்டாவது காரணம், இயேசு பெத்லகேமிலே பிறந்ததுக்கான இரண்டாவது காரணங்கள் என்ன அப்படின்னு சொல்வது, இது மிக முக்கியமான ஒரு காரியத்தை நான் பேசிக் கொள்கிறேன். வேதாகமத்தில் ஒரு வசனம் இருக்கு. என்னன்னா, ஆண்டவர் சொன்னார், நானே ஜீவா அப்பம். எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். இங்கிலீஷ்ல சொல்லுங்க. இங்கிலீஷ்ல கமான். I am the living bread. சரிங்களா? I am the living bread. ஆனா கிரீக்ல உங்களுக்கு நான் சொல்லி தர போறேன். இந்த வசனத்தை நான் கிரீக்ல சொல்லி தர போறேன். எழுதிக்கிறீங்களா? சரிங்களா? எழுதிக்கிறீங்களா? கிரீக்ல சொல்லி தர போறேன். பாருங்க. ego, 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 eimi, 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 o, o, அடுத்து அர்டோஸ், a r t o s, அர்டோஸ், கூட ஜான் போட்டுக்கங்க. z o, வேண்டாம் நான் சொல்லும்போது எழுதிக்க. ஃபர்ஸ்ட் மறுபடியும் சொல்றேன். எகோ, எய்மி, ஓ, அர்டோஸ், திரும்பி ஹோ, h o, ஹோ, அடுத்து ஜான், z o n, ஜான், திரும்பி ஓ, அடுத்து எக், ek, ek, அடுத்து tau, t o u, tau, அடுத்து aurnau, o u r a n o u, aurnau. மறுபடியும் இப்ப நான் சொல்ல போறேன். I am the living bread என்றத கிரீக்ல டிரான்ஸ்லேஷன் பண்ண போறேன். எல்லாமே சொல்லலாமா? ego, eimi, o, artos, o, zon, o, ek, tau, aurnau. அப்படின்னா என்னங்க? கரெக்டா? நானே ஜீவாப்பம். கரெக்டா? இந்த இடத்துல ஆண்டவர் என்ன சொல்றாரு தெரியுமா? நானே விலை மதிப்புள்ள முதல் தரமான ஜீவாப்பம். விலை மதிப்புள்ள முதல் தரமான ஜீவாப்பம், ஃபர்ஸ்ட் குவாலிட்டி பிரெட். அதை தான் என்ன பண்ணாங்க? அர்டோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் குவாலிட்டி பிரெட் தான் கிரீக்ல அர்டோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜான், ZON, ஜான் அர்டோஸ்னா லிவிங் பிரெட். கிரீக்ல லிவிங் பிரெட் ஜான் அர்டோஸ். ஆனா அர்டோஸ் என்பது முதல் தரமான வீட். நமக்கு ஃபர்ஸ்ட் குவாலிட்டி ரைஸ் என்ன? நமக்கு
ஃபர்ஸ்ட் குவாலிட்டி ரைஸ் நம்ம ஃபர்ஸ்ட் குவாலிட்டி ரைஸ்னு சொல்றோம். தமிழ்நாட்டில் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி ரைஸ் என்ன? பொன்னியா? சூப்பர். பொன்னி அரிசியா? பாஸ்மதி ரைஸ் இல்ல, பாஸ்மதியா குவாலிட்டி தானே, குவாலிட்டி ரைஸ் தானே, சரிங்களா? ஆனா பெத்லகேம்ல எல்லாம் கவனிப்போம், பெத்லகேம்ல எல்லா இடத்துலயும் கோதுமைகள் விளையும். ஆனால் முதல் தரமான கோதுமை எங்க விளையும் தெரியுமா? பெத்லகேம்ல எப்ராத்தா என்ற இடத்துல தான் முதல் தரமான கோதுமைகள் விளையும். எங்க விளையும்? எப்ராத்தா என்ற இடத்துல தான் முதல் தரமான கோதுமைகள் விளையும். அப்ப இயேசு கிறிஸ்துவை பற்றி தீர்க்க தரிசனம் சொல்லப்படும் பொழுது என்ன சொல்றாங்க? எப்ராத்தா என அழைக்கப்பட்ட பெத்லகேமிலே இயேசுவானவர் வந்து பிறப்பார். ஏன் எப்ராத்தால வந்து பிறக்கணும்? ஃபர்ஸ்ட் குவாலிட்டி வீட் எங்க கிடைக்கும்? எப்ராத்தால தான் கிடைக்கும். அப்ப இயேசு தன்னை குறித்து சொல்லும்போது என்ன சொன்னாரு? எகோ எய்மி ஓ ஆர்டோஸ், ஃபர்ஸ்ட் குவாலிட்டி பிரெட், ஐ ஆம் தி ஃபர்ஸ்ட் குவாலிட்டி லிவிங் பிரெட் ன்னு சொன்னார். கிரீக்ல படிக்கும்போது புரியும், தமிழ்ல படிக்கும்போது என்னது ஃபர்ஸ்ட் குவாலிட்டி? ஃபர்ஸ்ட் குவாலிட்டி எங்க கிடைக்கும்? எப்ராத்தா. எப்ராத்தாவிலே பிறந்ததுனால தான் பெத்லகேமிலே கோதுமைகள் அதிகமாக கிடைக்கும். அதனால பெத்லகேமை கோதுமைகள் வீடுன்னு சொல்லுவாங்க. எபிரேய பாஷையில வீடு என்றால் பெய்த், லெகம் என்றால் அப்பம். எபிரேய பாஷையில நல்லா கவனிப்போம். பெய்த் PEITH என்றால் வீடு. எபிரேய பாஷையில பெய்த் என்றால் வீடு, லெகம் என்றால் அப்பம், பிரெட் LEHEM. அதனால்தான் அதுக்கு பெத்லகேம் அப்பத்தின் வீடு என்று பெயர் வந்தது. இதுல மிக முக்கியமான ஒரு இடம் என்னன்னா எப்ராத்தா என்ற இடத்துல தான் இப்போ ஒரு தீர்க்க தரிசனங்கள் வருகிறது. இப்ப டைம் என்னாச்சு சொல்லுங்க பார்க்கலாம். சரியா நேரம் 7:58. சரிங்களா? 7:58. இப்போ ஒரு தீர்க்க தரிசனம் வருது. சரிங்களா? ராகேல் பிள்ளையை பெற்றெடுக்கிறாள். சரிங்களா? ராகேல் பிள்ளையை பெற்றெடுக்கிறாள். எந்த இடத்துல? காலையில் நான் சொன்ன இந்த மெசேஜ்ல எடுத்த பாயிண்ட். ஆதியாகமம் 35ஆம் அதிகாரம். பெத்லகேம் போற வழியில ராகேல் பெஞ்சமினை பெற்றெடுக்கிறாள்னு சொன்னார். பாத்தீங்களா? ஆதியாகமம் 35ஆம் அதிகாரம், Genesis 35 verse 19 to 20 verse பாருங்க. ஜெனசிஸ் ஆதியாகமம் 35ஆம் அதிகாரம் 19 ல இருந்து 20 வசனங்கள். ராகேல் மரித்து போகிற வழியிலே பென்யமீனை பெற்றெடுக்கிறாள். எல்லாம் கவனிக்கும். ராகேல் யாரு? ராகேல் யாரு? யோசேப்பின் மனைவி அவர்கள் சொல்றாங்க. யாக்கோபின் 2 மனைவிகள் லேயாள், ராகேல். யாருக்கு குழந்தை இருந்துச்சா? லேயாளுக்கு குழந்தை பிறந்துச்சு. ஆனா ராகேலுக்கு என்ன பண்ணல? குழந்தை பிள்ளை இல்லாமல் இருக்கு. இப்போ ராகேல் பிள்ளையை பெற்றெடுக்க போகிறாள். சந்தோஷம் தானே? எல்லாம் சொல்லுங்க. ஒரு சந்தோஷமான நியூஸ் என்னன்னா ராகேல் பிள்ளையை பெற்றெடுக்கிறாள். யாரு? பெஞ்சமினை பெற்றெடுக்கிறாள். அது சந்தோஷமான காரியம். ஆனால் பெத்லகேம் வர வழியிலே ராகேல் செத்து போகிறாள். அது துக்கமான காரியம். ஒரு பக்கம் சந்தோஷம், இன்னொரு பக்கம் துக்கம். பெத்லகேம்ல ஒரு பக்கம் துக்கம் இருக்கிறது, இன்னொரு பக்கம் சந்தோஷம் இருக்கிறது. இதை நீங்க விளக்கப்படுத்துங்க பார்க்கலாம். பெத்லகேம்ல ஒரு பக்கம் சந்தோஷம், இன்னொரு பக்கம் துக்கமான சம்பவங்கள் நடந்தது. இயேசு பெத்லகேம்ல பிறந்தது சந்தோஷம், அதே பெத்லகேம்ல மரித்தது. இதை அடையாளப்படுத்துவதற்கு தான் இந்த சம்பவங்கள் இதில் சொல்லப்படுகிறது. அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சா? இதை அடையாளப்படுத்துகின்ற ஒரு வார்த்தை 132ஆம் சங்கீதம், Psalm 132 verse 1 to 5 பாருங்க. Psalm 132 verse 1 to 6 கூட வாசிக்கலாம். இடகடன் வாசிப்போம். சங்கீதம் 132ஆம் சங்கீதம் 1 ல இருந்து 6 வசனங்கள். நான் கர்த்தருக்கு ஒரு இடத்தையும் யாக்கோபின் மலருக்கு ஒரு வாசஸ்தலையும் காணமாட்டோம். என் வீடாகிய கூடாரத்தில் பிரவேசிப்பதும் இல்லை, என் படுக்கையாகிய கட்டிலின் மேல் ஏறுவதும் இல்லை, என் கண்களுக்கு நித்திரையையும் என் இமைகளுக்கு உறக்கத்தையும் வர விடுவதும் இல்லை என்று பாருங்கள். இந்த இடத்துல ஒரு தீர்க்க தரிசனமாக சொல்லப்படுகின்றது. அந்த இடத்துல என் மேசியாவை காணும் வரைக்கும் நான் என்ன பண்ண மாட்டேன்? தூங்குவதும் உறங்குவதும். இது சொல்லப்பட்ட ஒரு தீர்க்க தரிசனம். எந்த இடத்துலனா பெத்லகேமிலே.
அப்ப இயேசு கிறிஸ்து பெத்லகேமில் பிறந்ததுக்கு முதல் காரணம் என்ன சொல்லுங்க பார்க்கலாம். இல்ல ஃபர்ஸ்ட் ரீசன் தாவீது வம்சனால் பெத்லகேமில் பிறந்தார். இரண்டாவது உயர்தர கோதுமை எங்கே கிடைக்கிறது? எப்ராத்தாவிலே. மூணாவது காரியம் இப்ப சொல்லி தர போறேன். 3-4 முடிக்க போறேன். சரிங்களா? இன்னும் 2 பாயிண்ட். மூணாவது காரியம் யோவான் 1 அதிகாரம் 29வது வசனத்தை வாசியுங்கள். யோவான் 1:29. John chapter 1 verse 29. சரி, அப்படியே இருமா. இந்த இடத்துல என்ன சொல்றீங்கன்னா, உலகத்தின் பாவத்தை போக்க வந்த தேவ ஆட்டுக்குட்டி. இந்த வசனத்தை யார் சொன்னா? யோவான் ஸ்நானகன் இயேசுவை பார்த்து சொல்கிறார், behold the lamb of God taking away the sin of the world அப்படின்னு சொல்றார். அதாவது உலகத்தின் பாவத்தை தீர்க்க வந்த தேவ ஆட்டுக்குட்டி. இதை நான் கிரீக்ல சொல்லலாமா? கிரீக்ல சொல்லலாம். நிறைய ஃபுல் வசனத்தை நம்ம சொல்லலாம். சரிங்களா? நான் சொல்றதை எல்லாம் சொல்றீங்களா? ஐடி ஃபர்ஸ்ட் ஒருத்தர் நான் சொல்றதை சொல்லிக்கங்க, அப்புறமா எழுதிக்கங்க. ஐடி ஓ நக்கோட் தௌ தியோ ஐரோன் டென் ஹமாட்டியன் தௌ காஸ்மோ. என்னடா இது வித்தியாசமா இருக்கா? ஓகே, இது உண்மையான அர்த்தம் அழகான ஆங்கிலத்தில் சொல்றேன். ஐடி ஐடிஇ ஐடி behold. சரிங்களா? behold என்றால் ஐடி. ஓ அப்படின்னா the the தான் ஓ அப்படின்னு சொல்லுவாங்க கிரீக்ல. சரிங்களா? ஆட்டுக்குட்டி அப்படின்னா இந்த இடத்துல நக்கோட் என்ற வார்த்தை பயன்படுத்தியிருக்காங்க. NOQOD NOQOD நக்கோட் அன்னோஸ் AMNOS நக்கோட் அப்னோஸ். அப்புறமா இதுக்கு விளக்க சொல்றேன். சரிங்களா? NOQOD நக்கோட் அம்னோஸ் அப்படி எழுதிட்டு அடுத்து TOU டவ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. டவுக்கு விளக்கம் கொடுக்கல கிரீக்ல. அது இணைப்பு வார்த்தை டவ் அப்படின்றது. அடுத்து தியோ THEOU தியோ அப்படின்னா ஆஃப் காட் தேவன். சரிங்களா? ஆஃப் காட் தியோ என்றால் தேவன். அடுத்து எய்ரோன் AIRON சுமந்து தீர்த்தார் டேக்கிங் அவே. சரிங்களா? டேக்கிங் அவே ஐரோன் 10 ஐரோன் AIRONTEN டேக்கிங் அவே த, அதுதான் ஐரோன் 10 அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து பாவம் என்கின்ற வார்த்தை கிரேக்க பதத்திலே ஹமர்டியன் HAMAR TIAN HAMAR ஹமர்டியன் TIAN ஹமர்டியன் என்றால் பாவம். ஹமர்டியன் டவ் இணைப்பு வார்த்தை ஆஃப் த TOU டவுனா இணைப்பு வார்த்தை. உலகம் காஸ்மோ KOSMOU உலகம் KOSMOU காஸ்மோ. இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்குன்னா, தமிழ்ல ஆங்கிலத்துல உலகத்தின் பாவத்தை தீர்க்க வந்த தேவ ஆட்டுக்குட்டி. ஆனால் கிரேக்க பதத்தில் என்ன சொல்லியிருக்கு? கொஞ்சம் கவனிப்போம். கிரேக்க பதத்தில் என்ன போட்டிருக்கு தெரியுமா? மிக முக்கியமான வார்த்தை, உலகத்தின் பாவத்தை போக்க வந்த நக்கோட் தேவாட்டுக்குட்டி. என்ன சொல்லுங்க பார்க்கலாம். நக்கோட் தேவாட்டுக்குட்டி. நக்கோட்னா என்ன தெரியுமா? முதல் தர செம்மறியாடு. முதல் தர. மற்ற ஆடுகளுக்கும் இந்த ஆட்டுக்கு என்ன வித்தியாசம் தெரியுமா? மற்ற ஆடுகள் பிரவேசிக்கும் போது அதே குட்டிகளை ஈனும். ஆனால் நக்கோட ஆடுகளுக்கு மட்டும் மேய்ப்பர்கள் பிரசவம் பார்க்கணும். பிரசவம் பார்த்து தான் குட்டிகளை என்ன பண்ணுவாங்க? எடுப்பாங்க. ஏன்னா அதுகள் குட்டிகளை ஈன தெரியாது. அது பிரசவம் பார்த்து தான் ஈனுவாங்க. இப்ப இயேசு கிறிஸ்து யாராக இருக்கிறார்? என்ன சொல்லுங்க? வெறும் ஆட்டுக்குட்டியா? நக்கோட். அப்ப இயேசு விலை முதல் தரமான நக்கோட் ஆட்டுக்குட்டினால அவர் பிறக்கும் போது அவருக்கு பிரசவம் பார்க்க யார் வரணும்? மேய்ப்பர்கள். அப்ப முதல் செய்தி யாருக்கு கொடுக்கப்பட்டது? இயேசு கிறிஸ்து பிறக்கும் போது முதல் செய்தி மேய்ப்பர்கள். இதுதான் அடையாளம். ஓகேவா? இதுதான் அடையாளம்.
அப்ப இயேசு கிறிஸ்து பிறந்த போது முதல் செய்தி மேய்ப்பர்களுக்கு கொடுக்கப்பட்டது என்றால் இயேசு யாராக இருக்கிறார்? நக்கோடு. நக்கோடு என்பது என்ன தெரியுமா? ராஜாக்கள் வளர்த்த ஆடுகள். சாதாரண ஆடெல்லாம் இருக்காது. இன்னைக்கு ஒரு நக்கோடு ஆட்டினுடைய விலை எவ்வளவு தெரியுமா? 3 லட்சம். இன்னைக்கு ஒரு நக்கோடு ஆட்டினுடைய விலை இஸ்ரேல்ல 3 லட்சம். ராஜாக்களுடைய காலத்துல வளர்த்தார்கள். தாவீதினுடைய காலத்துல பாத்தீங்கன்னா எல்லா கவனிப்பா நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்க தாவீது ஆடு மேய்ச்சானே மெசேஜ் கொடுத்துட்டாங்க. ஆடுகளை மேய்த்தவனை அரசனாய் மாற்றினார். நல்லா உங்களுக்கு சொல்லி கொடுக்குற பாருங்க. தாவீது எவ்வளவு பெரிய பணக்காரன் தெரியுமா? தாவீது எவ்வளவு பெரிய பணக்காரன் தெரியுமா? தாவீதோட அப்பா யாரு? ஈசாய். ஈசாயுடைய அப்பா யாரு? போவாஸ். ஓபேதுடைய அப்பா யாரு? போவாஸ். போவாஸ் பணக்காரனா பிச்சைக்காரனா? போவாஸ் பணக்காரனா பிச்சைக்காரனா? பெரிய செல்வந்தர். அப்ப போவாஸுக்கு பிறகு அவருடைய சொத்துக்கள் யாருக்கு போனோம்? ஓபேத்துக்கு போனோம். ஓபேத்துக்கு பிறகு அவருடைய சொத்துக்கள் யாருக்கு போனோம்? ஈசாய்க்கு போனோம். அப்ப ஈசாய் ஓபேத்துடைய சொத்து, ஈசாயுடைய சொத்து எல்லாத்தையும் யார் அனுபவிக்கிறார்? ஈசாய் அனுபவிக்கிறார். ஈசாய் எவ்வளோ பெரிய பணக்காரன், செல்வந்த இஸ்ரவேல்ல பெரிய பணக்கார வம்சத்தை சேர்ந்தவர். அவங்க பையன் ஆடு மேய்க்கணுமான்னு. தாவீது வளர்த்த ஆடுகள் நக்கோடுனா அவனுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. நக்கோடு ஆடு வளர்ப்பதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட், அவ்வளவுதான். மற்றபடி அவன் மெய்ப்பன் அல்ல. நல்லா புரிஞ்சுக்குங்க. சாப்பாட்டுக்காகவோ உழைப்புக்காகவோ ஆடுகளை மேய்க்கல. அவன் இன்ட்ரெஸ்ட் எடுத்தான். இந்த ஆடு வளர்க்கறதுல எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இன்னைக்கு இருக்குல்ல. நிறைய பேருக்கு நாய் வளர்க்கறது, குரங்கு வளர்க்கறது, பூனை வளர்க்கறதுக்கு. அதே மாதிரி அவனுக்கு அந்த ஆடுகளை வளர்ப்புல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தது. அது மேல அக்கறை எடுத்துக்கொண்டதுனால நம்ம ஆட்கள் என்ன பண்ணிட்டாங்க? மேய்ப்பன் ஆடு மேய்ச்சுன்னே சொல்லிட்டாங்க. ஆடு மேய்த்தவன் என்ன பண்ணிட்டாராம்? அரசனா மாத்திட்டாரு. இல்லைங்க. நக்கோடு என்பது தாவீதினுடைய காலத்திலே வளர்த்த ஆடுகள். அந்த உலை மதிப்புள்ள அந்த ஆட்டினுடைய தரத்தை தான் இயேசு கிறிஸ்து யோவான் ஸ்நானகர் சொன்னார். இவர் சாதாரண ஆடு இல்ல, உலகத்திலே முதல் தரமான நக்கோடாகிய தேவ ஆட்டுக்குட்டி என்று சொல்கிறார். ஓகேவா? அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சா? எல்லாருக்கும் புரிஞ்சிச்சா? இப்ப இயேசு கிறிஸ்து பெத்லகேமிலே வந்ததுக்கான காரணங்கள்: 1, அவர் தாவீது ஊரிலே பிறக்க வேண்டும். 2வது, அவர் முதல் தரம் கோதுமையா இருப்பதனாலே எப்ராத்தாவில பிறக்க வேண்டும். 3வது, நக்கோடு. இந்த நக்கோடு ஆடுகள் எங்க இருக்கு தெரியுமா? பெத்லகேமை தவிர வேற எங்கேயுமே கிடைக்காது, வேற எங்கேயுமே இருக்காது. இன்னைக்கு தெக்குவால இருக்கு, தெக்குவான்ற ஒரு இடத்துல இருக்கு, கொஞ்சம் இடம் இருக்கு. ஆனா முழுமையாய் இந்த ஆடுகள் எங்க இருக்குன்னா பெத்லகேம்ல மட்டும்தான் கிடைக்கும். அப்ப அந்த ஆடுகள், நக்கோடு ஆடுகள் பெத்லகேம்ல இருக்குமானால் இயேசு கிறிஸ்து எங்க பிறக்கணும்? பெத்லகேம்ல தான் பிறக்கணும். ஓகேவா? ஸோ இன்னைக்கு இந்த கிளாஸ் போதும்னு நினைக்கிறேன். அடுத்த கிளாஸ்ல நமக்கு அடுத்த வாரம் இருக்காது, அதுக்கு அடுத்த வாரம் கிளாஸ் இருக்கு, ஞாயிற்றுக்கிழமை. சரிங்களா? அடுத்த வாரம் இருக்காது, அதுக்கு அடுத்த வாரம் நமக்கு கிளாஸ் இருக்கும். அன்னைக்கு உங்களுக்கு என்ன சொல்லித்தர போறேன்னா, பரிசேயர்கள், சதுசேயர்கள், ஆயக்காரர்கள், வேத பாரகர்கள், ஸோ இவங்களாம் யாரு, புதிய ஏற்பாட்டில் வருகிற இவங்களாம் யாரு அப்படின்றத நம்ம சொல்லிக் கொடுக்க போறோம். ஸோ இன்னைக்கு எடுத்த பாடத்தை எல்லாமே நல்லா ஒரு தடவை ரிவிஷன் பண்ணுங்க, உங்களுக்கு இது பிரோஜனமாக இருக்கும். ஓகேவா?